சொன்ன மாதிரி குழந்தைகள் பேசினாலும் தாராளமா பேசலாம், அவங்களோட பேரண்ட்ஸ் பேசுறதா இருந்தாலும் பேசலாம். ஐயா வணக்கம். அவங்க பேரை சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க ஒரு நிமிடம் எடுத்துக்கங்க, எல்லாருமே நேரம் கருதி ஒரு நிமிடம் எடுத்துக்கங்க, பேர் சொல்லிட்டு அடுத்தடுத்து பேசுங்க. ஐயா சிவகீர்த்தி சம்பத்குமார், நாங்க காஞ்சிபுரத்துல பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் அவர்கள் ஏற்கனவே பாப்பாக்கு தெரியாதுங்க ஐயா. இந்த அனௌன்ஸ் பண்ண உடனே 72 லைனுமே ஃபுல்லாவே பாடுவாங்க. இது ஒரு வாரத்துல கத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தொடர்ந்து நைட் இந்த கேட்டுட்டு தான் படுத்துக்குவாங்க. நைட்டு 9 மணி நேரம் 10 மணி நேரம் சரி. இது ஐயாவுக்கு தான் நன்றி சொன்னோம். இது புதுசாக கத்துக்கிறதுக்கு ஐயா சொல்லு ஐயா நன்றி நன்றிம்மா. ஐயா கேட்க கொஞ்சம் இருக்கு, ஆனா நீங்க பேசுறது எல்லாமே எங்களுக்கு கேக்குது. ரொம்ப நன்றி. அடுத்த பங்கேற்பாளர் அடுத்தது யாரு சொல்ல போறீங்க? உங்க பேரை சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் டைம் தான் கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப அதிகமா பேச வேண்டியது இல்ல. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னாலும் அதை ஈஸியா சொல்லிக்கலாம். ஏன்னா அடுத்தால திருப்பறைகள் தான் அடுத்ததாக வரவிருக்கின்றது. இன்னொரு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் சொல்லிருங்க. பேசுறீங்களா? இல்ல நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. மீனாட்சி பேசுறேன். பேசுங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இது இந்த விநாயகர் அவர்கள் படிக்கும்போது மனசுல ரொம்ப சந்தோஷம் இருக்கும் எப்பவுமே. அதை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரேன். அதோட இன்னும் நிறைய பாடல்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது மூலமா நான் நிறைய படிச்ச ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவு. நன்றி அம்மா. பெருமாள் சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் கருதி நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்து கிட்டுக்கிட்டுன்னு அவங்க கருத்துக்களை கேட்போம். விஸ்வேஸ்வரன், நீங்க உள்ள இருந்தா நீங்க உங்க வாய்ஸ் கேட்க சொல்லலாம். விஸ்வேஸ்வரன் உள்ள இருக்கீங்களா? விஸ்வேஸ்வரன் சரி, அடுத்தது யாரு? நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். பேச நினைக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணா கூப்பிட வசதியா இருக்கும். தேவசேனாதிபதி பேசுறேங்க. சிவாய நம்ம ஏகநாயக தவக்குழு ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துது. அதுல மிகவும் சிறப்பா இருந்தது விநாயகர் அகவல் போட்டி. இந்த போட்டியை நான் மனப்பாடம் பண்றது மட்டும்தான் நினைச்சேன். ஆனா வரிக்கு எல்லா பொருளையும் உணர்ந்து கொண்டு படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. அதோட மட்டும் இல்லாம அந்த பொருளை நான் அந்த பொருளை நான் படிக்கும் போது கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குது. படிக்கும்போது நல்ல சித்தாந்த கருத்துக்கள் நிறைய ஞான மார்க்கம் இருந்தது. சாத்தத்தினுடைய தாந்திரிய யோக மார்க்கம் இருந்தது. நாம இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சரி இது ஒரு வழிபாட்டு பாடல், துதி பாடல்கள் தான் நினைச்சிருந்தோம். ஆனா இது ஞான மார்க்கமா இருக்கிறதுனால ஞான நூல்னும் யோக நூல்னும் சொல்லலாம், மந்திர நூல்னும் சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு நாம ஒவ்வொரு வரியும், அதாவது இந்த அளவுக்கு கருத்தாழம் மிக்கதாக இருக்குதா அப்படிங்கறத நாம யோசிச்சோம். கூடவே பழைய ஒரு 1954 எழுதின ராஷ்டிரபதி ஐயா அவர்களுடைய உரை அதை கேட்டிருந்தோம். ரொம்ப அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே எல்லா வயதினரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது மிகவும் சிறப்பு. அதோட மட்டும் இல்லாம அப்படியே இது முடிஞ்சாலும் கூட, அதாவது போட்டி முடிஞ்சாலும் கூட வேற ஒரு சேலத்தை அறிஞரை வச்சு தொடர்ச்சியாக அந்த விநாயகர் பற்றிய கருத்துக்கள் மக்களை சேரணுங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சி இன்னும் பாராட்டுக்குரியது. எனவே அடியேனை இதற்காக தெரிவு செய்த நடுவர் குழுவருக்கும் ஐயா பெரிய முத்துராமன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். சிவாய நம. நன்றி 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 ஐயா, நன்றி.
சரி, அடுத்த லட்சுமி கணேசன் 1 நிமிடம். சிற்றம்பலம். 72 வயது ஆரம்பமாகும் எங்கள் பெரிய அண்ணனுக்கு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை அப்படி சொல்லி, விநாயகர் அகவலை பல நாடுகளில் உள்ளவர்களையும் பாட வைத்து எளிய முறையில பொருள் விளக்கம் மட்டும் சொல்லாம எளிய முறையில பொருள் விளக்கம் சொல்லி, அது மட்டும் அல்லாமல் டாக்டர் ருத்ர சிவதா அவங்க மூலம் எங்களுக்கு ஞான விளக்கத்தையும் தரும்படி செய்ததுக்கு மிக்க நன்றி அண்ணன். உங்களோட கூட உடன் பணிபுரிந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் திருவாசக புத்தகத்தை பரிசாக கொடுத்து திருவாசகத்தை நல்லா பரப்பி சிவனுடைய புகழை பரப்பிய சிவனடியாராக இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி இந்த தருணத்துல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். நம்மையும் ஒரு பொருளாக்கி, மாணிக்கவாசகர் சொல்றாரு, நம்மையும் ஒரு பொருளாக்கி, அவன் தான் நம்மளை பொருளாக்கி இருக்கான். நன்றி, உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. உங்களோட அடுத்து விஸ்வேஸ்வரன் சுப்பிரமணியம் நடுவர். வணக்கம் அண்ணா. அம்மையப்பன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல திருவாரூர் பக்கத்துல இருந்து அங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த பெரிய முத்துராமன் அண்ணாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொள்றேன். அவருடைய பிறந்த நாளுக்கும் என்னுடைய பிரார்த்தனை கலந்த கூறுதலை நம்ம ரொம்ப பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக உலகம் முழுவதுமாக வயது வரம்பே இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு விநாயகர் அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி பல குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து இந்த ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு ஒரு ஆன்மீக விளக்கை மனதில் ஏற்றி வைப்பதற்கு ஒரு தூண்டுதலாக அமைந்த இந்த ஒரு போட்டியானது, இதை போட்டியாக நான் பார்க்கவில்லை, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா பார்க்கிறேன். இது ஒரு தவமாவே எடுத்து செய்யக்கூடிய இந்த ஏகன் அநேகன் குழுவுக்கும் அந்த குழுவில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வ பணியாளர்களுக்கும் அண்ணா பெரிய முத்துராமன் அண்ணாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை கலந்த இந்த ஒரு சமயத்துல ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுல மேலும் மேலும் பெற்றோர்களாகிய இந்த பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மேலும் பல விஷயங்கள், விநாயகர் அகவல் தவிர பல விஷயங்கள், சைவ அடியார்கள் சொல்லியிருக்கக்கூடிய நூல்களிலிருந்து அறநூல்களிலிருந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கற்றுக்கொண்டு கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு எல்லாரும் பயன்பெறணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை மனமாற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா. விஸ்வேஸ்வரன், உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம். இப்போ விஸ்வேஸ்வரன் கனடாவில் எட்மண்டன் நகரில் இருக்காங்க. ஒரு தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் பலருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. விநாயகர் அகவலையும் அங்கே பல பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு குழந்தைய நான் மென்ஷன் பண்ணேன், எனக்கு அந்த குழந்தையினுடைய பேர் வரல. அந்த குழந்தையினுடைய தாயார் சொன்னதாகவும் அந்த குழந்தையினுடைய அந்த பையனுடைய சகோதரி 3 வயது குழந்தை 3 நிமிடம் பாடி அனுப்பிச்சதாகவும் நான் குறிப்பிட்டேன். அந்த பையன், அந்த சிறுவனுக்கு பயிற்சி கொடுத்தது விஸ்வேஸ்வரன் அவர்கள் தான். அந்த தாயாரை பத்தியும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த குழந்தைங்க அனுபவம், அந்த தாயாருடைய அனுபவத்தை நீங்க ஒரு சுருக்கமா சொல்லுங்க. வணக்கம், நன்றி அண்ணா. அந்த குழந்தையோட பெயர் வருண்குமார். அந்த குழந்தைக்கு தமிழ் பேசுவதிலேயே மிகப்பெரிய ஒரு சவால் இருந்தது. தமிழ் மட்டுமல்ல, அவருக்கு எந்த ஒரு மொழி பேசும்பொழுதும் சுழற்சியில மிகப்பெரிய சவால் இருந்தது. தமிழ் சிறப்பு ழகரம் தவிர, ழகர உச்சரிப்புகள் தவிர எந்த உச்சரிப்புலையுமே அவருக்கு நாக்கு சுழலக்கூடிய ஒரு தீர்க்கமாக உச்சரிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறன் இல்லாமலே இருக்கக்கூடியதாக அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உரையாக சொல்லிக் கொடுங்க. இந்த விநாயகர் அகவல் போட்டியில நீங்க தயவு செய்து போட்டியாக பார்க்காமல் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினைச்சு தயவு செய்து இதுல கலந்து கொண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக பிள்ளைங்களுக்கு அதை காமிச்சு கொடுத்து அதை நீங்க பயிற்சி எடுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு அந்த தினசரி ஒரு பத்தி ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் அவர்களுக்கு வர வைக்கிறதுங்கிறது
பிரம்ம பிரயத்தனமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு மன உறுதியை கொடுத்த எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை நான் மிக மேலாக என்ன சொல்றது போல அந்த தாயார் வந்துட்டு அதுக்கு எவ்வளவு மெனக்கெடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் வாரத்திற்கு 1 நாள் அல்லது 2 நாள் வந்துட்டு அந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுப்பதை அதை வீட்டுல இருந்து நான் அனுப்பக்கூடிய ஒலிப்பதிவுகளை திரும்ப திரும்ப பிள்ளைக்கு போட்டு காமிச்சு, தனக்குமே ழகர உச்சரிப்புக்கும் லகர உச்சரிப்புக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்தவங்க சின்ன வயதிலேயே அதை யாருமே காண்பித்து கொடுக்காமல் இருந்ததுனால அப்படியே லகர உச்சத்துல அவர்கள் வந்தார்கள் அப்படியே சொல்லிட்டு இருந்தவங்க அவங்களும் சரி செய்து கொண்டு அந்த பிள்ளையும் சரி செய்ய வச்சு இப்ப ரொம்பவும் அவங்க பெருமைப்படுறாங்க. தமிழ் படிக்கிறதுனால தமிழ் உச்சரிப்புகள்னால என் பிள்ளைக்கு வந்துட்டு நான் திரும்பியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மிக மனசுக்கு நெகிழக்கூடியதாக இருந்தது. அதுக்கு எல்லாவற்றுக்குமே காரணம் இந்த ஏகன் அநேகன் குழுவினரும் பெரிய முத்துராமன் அண்ணாவும் தான் காரணம்னு சொல்லி நான் திரும்பவும் அவங்களதான் நான் அடையாளப்படுத்துவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எவ்வளவு பணிகளுக்கு இடையில அந்த அண்ணா பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவர் என்னோட பேசுறதுக்கும் நான் அவரோட பேசுறதுக்கும் எவ்வளவு கால சவால்கள் இருந்தால் கூட எப்படியாவது எல்லாரையும் பார்த்து பேசி கூட்டு அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த ஒரு திறன் அண்ணாவுக்கு இருக்குது. அதே மாதிரி இதுல பங்கெடுக்கக்கூடிய எல்லா தன்னார்வ பணியாளர்களுக்கும் அப்படி ஒரு காந்த சக்தி அந்த பெரிய முத்துராமன் அண்ணா வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்றத எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த ஒரு வழியில நானும் நன்றி அண்ணா. நன்றி நன்றி. இப்ப நீங்க பேசுறத பல பேர் கேட்கலைன்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கு அவங்களுடைய இணைப்பு அது மாதிரி இருக்கு. அவங்க இருக்கக்கூடிய இடம் கனடா, அங்கிருந்து பேசுனாங்கன்னா இணைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு கல்யாணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஒரு ஆர்வத்தின் காரணமா இதுல கலந்துக்கிறாங்க. பட் அவங்க சொன்னது என்னன்னா, இப்ப அந்த குழந்தைக்கு பயிற்சி நான் கொடுத்தேன். பயிற்சிக்கு வாரத்துல 1 நாள் நான் பயிற்சி கொடுத்தேன். நான் அந்த ரெக்கார்ட் பண்ணி டேப் அனுப்பிச்சிடுவேன். அந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த அம்மா அந்த குழந்தைக்காக அவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி எடுத்ததுல அந்த குழந்தைக்கும் தமிழ் உச்சரிப்பு மேம்பட்டது, அந்த தாய்க்கும் தமிழ் உச்சரிப்பு மேம்பட்டது. அதோட அந்த குழந்தையினுடைய ஒரு ஓவரால் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆனிச்சு அப்படிங்கறத தான் அவங்க சொன்னாங்க. இது கேட்காதவங்களுக்காக நான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அவங்க பேசுனது கேட்கலன்ட்டு, அதுக்காக நான் இதை ரிப்பீட் பண்றேன். ஆனால் செய்தி என்னன்னா, இது அதாவது குமரகுருபரர் பேசாமல் இருந்தவர் பேசினாருன்னு ஐயா சொன்னாங்க. ஒரு சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்தினாங்க. இந்த காலகட்டத்தில் நடந்ததை நாங்க சொல்றோம், நாங்கள் கண்ணால் கண்டதை சொல்லுகிறோம். அதற்கு அவங்க நம்ம விஸ்வேஸ்வரன் ஒரு பெரிய கருவி. அவர் தமிழை சரியா உச்சரிக்கணுங்கிறதுக்கு ரொம்ப அவ்வளவு அக்கறைப்படுறாங்க. அவங்க பார்க்கிறவங்கிட்ட எல்லாம் தமிழுக்காக அவங்க அதுக்கு எந்த விதமான கட்டணமும் யாரிடம் இருந்தும் பெறுவதில்லை. அது போற இடமெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கணும்னு பாடுபடுறாங்க. அதனுடைய ஒரு பல பேருடைய ஒரு முயற்சி தான் இது. சரி, நம்ம தொடர்ந்து தொடருவோம். இது திரும்ப பேக் டு வடிவாம்பாள் அண்ட் சுந்தரி தில்லை. நன்றி நன்றி அண்ணன் விஸ்வேஸ்வரன் ஐயா. உண்மையிலே அதாவது இந்த போட்டியில நடுவர்களாக இருக்க எங்கள் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள், நிறைய உச்சரிப்புகள் நாங்களும் உங்களிடம் இருந்து கற்றுக்கொண்டோம். இனியும் வாய்ப்பு இருந்தா நிச்சயமாக மறுபடியும் நம்ம அடுத்தடுத்த ஒரு இதுல நிச்சயம் உங்ககிட்ட இருந்து நாங்களும் பயிற்சி பெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, உங்களோட சேவைக்கு மிக்க நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வேற யாராவது நீங்க ஏதாவது உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புனீங்கன்னா சொல்லலாம். வணக்கம் ஐயா, திருச்சிற்றம்பலம். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். இந்த போட்டி வச்சதாலதான் சின்ன வயசுல இருந்து நானும் படிச்சுன்னு தான் இருக்கேன். இந்த போட்டி வச்சதால நாமளும் கலந்துக்கலாம்னு நான் என் பேத்திக்கு பேரன்களுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்கேன் ஐயா. என் பேத்தி கூட முதல் ரவுண்ட்ல கலந்துக்கினா, அவளுக்கு இப்பதான் கத்துக்கிறா. அதனால 2வது ரவுண்டுக்கு இன்னும் தேர்வாகல. அடுத்த வாட்டி வச்சு நான் இன்னும் நல்லா சொல்லுவாங்க ஐயா. நான் சைவ சித்தாந்தம் படிக்கும்போது விநாயகர்கள் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அது அப்ப தெரியல. இப்ப நீங்க எல்லாம் விளக்கமா சொல்லணும்ன்றதால அது ஒரு வரியா படிச்சதால எல்லா விளக்கமும் எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சதுங்க ஐயா. உங்க பணி நல்லபடியா தொடரட்டும், நல்லா தொடரட்டும். வாழ்க. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி வார்த்தைகளுக்கு நன்றி. நன்றி.
வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு ஹேண்ட் ரைஸ் கூட போடலாம். நீங்க போட்டீங்கன்னா அடுத்தடுத்தவங்கள நாங்களே கூட. குழந்தைகள் நிறைய சி கேட்டகிரினா இருக்கீங்க போல இருக்கே. உங்களுக்கு எதுக்காச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணணும்னு பிரியப்பட்டாலும் உங்களுக்கும் ஒரு நிமிஷம். பாமா ருக்மணியோடைய அப்பா பேசணும்னு சொன்னாங்களே, பாமா ருக்மணி இருக்காங்களே, அவங்க அப்பா பேசணும்னு டைம் கேட்டாங்க, திரும்ப திரும்ப டைம் கேட்டாங்க. இப்ப பேசலாமே. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இதுல வந்து நான் 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறதோட சிறப்பு ஒண்ணு. இதுல எனக்கு பர்சனலா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு. இதை நான் சொல்லணும். கொஞ்சம் எனக்கு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் ஆகும். தயவு செய்து அதுக்கு நீங்க பெர்மிட் பண்ணணும். இட்ஸ் மை ரிக்வஸ்ட். ஒண்ணு வந்து படைக்கும் போது, இப்ப எல்லா மனிதனும் பிறக்கும் போது பிரம்மா ஒரு சீட்டை கையில கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அந்த சீட்டை நமக்கு படிக்க தெரியாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நாங்க இருக்கிறது மதுரையில மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க வடக்கு கோபுரத்தை. ஆனா இன்னைக்கு அந்த கோபுரம் வானலாக நிக்குது. அந்த கோபுரத்தை கட்டும் போது பலருக்கு பல இடைஞ்சல்கள், சிலர் இறைவனடி கூட சேர்ந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில காரைக்குடிக்கு பக்கத்துல அமராவதி புதூருங்கிற ஊர்ல வைநாகரம் ஐயா அப்படிங்கிறவங்க அந்த கோபுரத்தை எடுத்து கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள்ட்ட நிறைய பேர் இல்லையா இது சரியா வராது, பிரச்சனையா இருக்கு, தயவு செய்து இது வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா ஐயா ஒரு புரிதலோடும் ஒரு நம்பிக்கையோடும் இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிடுறாங்க. ஐயா கட்டி முடிச்சு அது கும்பாபிஷேகம்லாம் நடந்துருது. அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அப்ப இந்த நிகழ்வு ஐயா மன்னர்கள் கூட முயற்சி பண்ணி முடியல. ஆனா வைநாகரம் ஐயானால அது முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த நிகழ்வு இன்னாரால நடத்தப்படணுங்கிறது முன்னாலே தீர்மானிக்கப்பட்டு வைநாகரம் ஐயா அதை செஞ்சிருக்காங்க. வைநாகரமையா அவரோட பிள்ளை குட்டிகளுக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனா இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த கோபுரத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ளவங்க அதை பார்க்குறோம் நம்ம. ஒண்ணு. அதே மாதிரி இந்த நிகழ்வை, இந்த விநாயகர்கள் நிகழ்வு, அப்புறம் ஏகநாயகன், இந்த விஷயங்களை இந்த ஐயா இந்த காலகட்டத்தில் செய்யணுங்கிறது ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியா செஞ்சிருக்காங்க ஐயா. ஒண்ணு. இதுல இன்னொன்னு என்னன்னா, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நம்ம பண்ணலாம். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுங்கிறத விட உள்ளத்துள் இறைவனை கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய புண்ணியம். அதாவது ஒரு விஷயம், தேடல்கள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. கல்வி தேடல், பொருள் தேடல், குடும்ப தேடல், முதிய வயதில் பாதுகாப்பு தேடல் இருக்கு. ஆனா பிறரை ஆன்மீகத்தை நோக்கி தேட வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். அந்த புண்ணியம், அந்த வாய்ப்பு இந்த ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் வணங்குறேன். இன்னும் அதுக்கு அடுத்து என்னன்னா, இதெல்லாம் சிறப்பு. இந்த இப்ப நான் சொன்னது பூரா இந்த செய்திகளுக்கான, இந்த நிகழ்வுகளுக்கான சிறப்பு. எனக்கு இதுல பர்சனலா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து நான் சொல்ல விரும்புறேன். சி கேட்டகரியில ராமநாதன் பழனியப்பன்னு ஒரு பிள்ளை பேசினான். அந்த விநாயகர் போட்டியில கலந்துக்கிட்டான். அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கோடாயுதத்தால் அதை வரிய சொல்லு. கோடாயுதத்தோட அந்த ஒரு வரி வரும், நான் மறந்துட்டேன். கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே, அதுக்கு கொடுவினை களைந்தே, அந்த வரிக்கு அந்த தம்பி அந்த பிள்ளை விளக்கம் சொல்லும் போது தமிழ்ல சொல்ல சிரமப்பட்டுருவான். அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லாமான்னு கேட்பான். சரின்னு சொல்லுவாங்க நடுவர்கள். உடனே அவன் சொல்லுவான், ஔவையாரோட ஃபேட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷ்ல சொல்லுவான், ரிமூவ் மை ஃபேட் ஃபேட் வித் இஸ் டஸ்க் அப்படிமா. இது நான் புரிந்து கொண்ட விதம் ஒண்ணு. அவன் ரொம்ப அழகா ஔவையார் இந்த கவித்துவமா சொன்னதை, அந்த பொருளை அழகா ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி புரிதல்களை நிறைய பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு இந்த விநாயகர் அகவல். இதுதான் எனக்கு கிடைத்த அனுபவமா நான் நம்புறேன். இன்னொன்னு, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளைங்கள்ல சரியா பிரைஸ் கிடைச்சது கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் உங்களுக்கு இதுல கிடைக்கல, சரியா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அடுத்து இறைவன் கொடுக்க போறார். அதுதான், அந்த புரிதலோட இருங்க. இன்னொன்னு, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு, பெரியவங்களை விட்டுருங்க, இந்த 18 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு சொல்றேன். இது என்னோட ரிக்வஸ்ட். பள்ளி படிப்பு அதெல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு.
ஆனால் வாரம் ஒரு முறையாவது இதை பாராயணம் பண்ணுங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கும் வளமா இருக்கும், நம் நாட்டுக்கும் நலமா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மிகவும் அருமை. ரொம்ப அழகா நீங்க உங்களோட புரிதலை நீங்க வந்து எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வந்து அதை எடுத்து சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இந்த விநாயகர் அகவலை வந்து நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் அதுக்காக தான் இந்த போட்டி ஆரம்பிக்கும் போதே எத்தனை வரிகள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து பண்ணாங்க. ஏன்னா கண்டிப்பா மனப்பாடம் பண்ணினால் மட்டுமே அந்த குழந்தைங்களுக்குள்ள அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சோ நம்மளும் அதுதான் எதிர்பார்க்கிறோம். போற இடமெல்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்ச பாட்டு அவங்க கடகடன் பாடிடுவாங்க. ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னோம்னா வந்துட்டு சோ ரொம்ப ரொம்ப அருமையா அந்த குழந்தைங்க வந்து கண்டிப்பாங்க நிச்சயமாக போற இடமெல்லாம் அந்த குழந்தைங்க வந்து இந்த விநாயகரை அகவலை வந்து மனப்பாடமா உட்கார்ந்து பாடுவாங்க. அந்த விநாயகர் பெருமானோட முழு அருளும் வந்து பெறுவாங்க அப்படிங்கறத வந்து நம்ம எல்லாரும் நம்புவோம். விஸ்வேஸ்வரன் ஐயா ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? நன்றி. அடுத்து வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வித்யாசநாதன் சொல்லுவோம். சொல்லுங்க. வணக்கம். சரஸ்வதி என்னன்னா பொருளோடு அவங்க பேசட்டுமா? பொருளோட சொல்லி கொடுக்குறங்கிறது ஒரு பெரிய இது. அண்ணன் மூலமா அந்த அண்ணன் சொல்றது மூலமா பொருள் முதல்ல வந்து எங்களுக்கு திருவாசகம், இப்ப வந்து பெரிய புராணம், விநாயகர் அகவல், அதாவது நம்ம வந்து நாடி ஒரு ஸ்டெப் வச்சா இறைவன் 10-100 அடி வச்சிருவாருமாங்க. அது மாதிரி அவங்க வந்து அதுக்கு தேவையான எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க யூடியூப்ல. அப்புறம் ஏன்னா நம்மளுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்றதுங்கிறது சிரமம். அந்த குரூப்ல எல்லாம் போட்டுருவாங்க. போட்டோன்னா அந்த பொருளோட படிக்கிறங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏகனேன்ல பொருள் புரிஞ்சு படிக்கும் போது கண்டிப்பா பொருள் புரியாம படிக்கிறதுக்கும் நிறைய இணைப்பு ஏதோ துண்டிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வத்தோட நல்லா பேசினாங்க. பட் அவங்களோட இணைப்பு கட் ஆயிடுச்சு. வேற யாராவது பேசணும்னா நீங்க எடுத்துக்கலாம். அவங்க திரும்ப ஜாயின் பண்ணுங்க. சரஸ்வதி பேசுறேன். சொல்லுங்க, பேசுங்க. நான் சரஸ்வதி, சொந்த ஊர் வலையப்பட்டி, சென்னையில இருந்து பேசுறேன். இது இன்னைக்கு என் பேத்தி இதுல விநாயகர் அகவல்ல ஃபர்ஸ்ட் அவ தான் அதுல சேர்ந்தா. அவளுக்கு இப்ப 4th பிரைஸ் கிடைச்சிருக்கு, ஜானகி விசாலாட்சின்னு. அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்சு என் பேரை ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்ப அவ வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்க ஊர்னி வலைப்பட்டுல காணாச்சானா ஊர்னி திறப்பு விழா அதுக்கு போயிருந்தோம். பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி ஊரணி அந்த கோயில்ல அந்த பாட்டு கோலம் போட்டுட்டு இருந்தோம். அவங்க அந்த அந்த ராகத்தோட பாடலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கைத்தட்டினாங்க, பிரைஸ் பண்ணாங்க. அதனால இப்ப கோயிலுக்கு போனாலாம் நல்லா பாடுறான் அந்த ராகத்தோட. அப்புறம் வந்து இந்த இதுல வந்து அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க நான் கலந்துக்கிட்டப்ப. உங்களுக்கு இதுல பிடிச்ச வரி எதுன்னு கேட்டாங்க. வித்தக விநாயக விரைகடல் சரணே அதுன்னு சொன்னேன். அது வந்து சாதாரணமா தெரியும் பாக்குறதுக்கு, வந்து எல்லா பாட்டுலையும் வருது சரணேன்றது. எனக்கு என்னன்னா அந்த அகவல் படிச்சுட்டு இருக்கப்ப அவ்வளோவே அர்த்தத்தையும் சேர்த்து நம்ம படிச்சு இதெல்லாம் எப்ப நமக்கு வாங்க போறோம். அவ்வை தாய் வந்து தவ வாழ்க்கையில இருக்காங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கோம், இதெல்லாம் எப்ப நமக்கு கிடைக்க போகுது, இப்படியேதான் நினைச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் படிக்கிறப்ப வித்தக விநாயகர் விரைகடல் சரணே படிக்கிறப்ப மனசு சொன்னிச்சு, சட்டுன்னு பிடிச்சுக்கோ அந்த பாதத்தை, இருக பிடிச்சுக்கோ, அது போதும் உனக்கு. அப்ப இதை விட நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. அப்ப அது நினைச்ச உடனே எனக்கு வந்து அழுக வந்துருச்சு. இப்படியேதான் ஒரு நாள் ஊனி படிக்கிறப்ப அது தோணும், சில டைம்ஸ் அது தோணாது, அழுதுருவே. சில டைம்ஸ் சாதாரணமா. அண்ணன் கேட்டப்ப எனக்கு அப்படியே கலங்கிடுச்சு சொன்னப்ப. அந்த அதனால சட்டுன்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். இப்ப காலையில எழுந்திருச்சு என்ன பண்றேன்னா, உன் பாதத்தை இருக பிடிச்சுக்கிட்டேன், என்னன்னாலும் விட மாட்டேன், நீனு விட்டுறாத என்ன. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் கொடு. ஏதாவது சோதனை வந்து வேணான்னு விட்டுறக்கூடாது. நான் அந்த நம்பிக்கை என்னைக்கும் கொடு விநாயக பெருமானே. என்னுடைய எண்ணம் எல்லாம் எண்ணும் எண்ணம் சொல்லும் சொல் செய்யும் செயல் எல்லாத்துலேயும் எல்லாம் தாங்களே, அதன் பலன்கள் அனைத்தும் தாங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாழ்நாளை தொடங்குறேன். அது நிச்சயமா நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை தந்தது இந்த விநாயகர் அகவல் பாட்டு. அதுக்கு ரொம்ப அந்த டீம் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே புரியுது.
கண்டிப்பா உங்களோட வார்த்தைகள் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே புரியப்படுகிறது வந்துட்டு. அது உண்மையிலே அந்த வித்தக விநாயகா விரைக்கலன் சரணை அவ்வை பாட்டியார் வந்துட்டு தனக்கு எல்லாம் வேணும்னே கேட்கல. இத படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அகவலே வந்து அன்னைக்கு வந்து பாடியிருக்காங்க விநாயகா அவ்வை பாட்டி நமக்கு ரொம்ப வந்துட்டு. புரியல. கரெக்ட். சோ அந்த பாட்டு வந்து பாட பெற்றதே வந்துட்டு ஔவையாருக்கு மட்டும் தெரியும். அத்தனையும் தெரிஞ்சவங்க அவங்க வந்துட்டு. சோ அவங்க வந்து அந்த முக்தி நிலையில தான் இருக்காங்க. சோ நம்ம இதை எடுத்து படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ஔவையாரோட வாக்கு வந்துட்டு. சோ அதைதான் நம்ம எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம வந்து எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சா, எனக்கு யோகம் கிடைச்சிருச்சா, அதெல்லாம் அடுத்தது. நீங்க சொன்ன மாதிரி முதல் படி வந்து அவரோட கடல்களை வந்து நம்ம வந்து இருக்க பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். அடுத்தது எல்லா நிலையும் அவர் வந்து கொடுப்பார். ரொம்ப அற்புதம். ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. அதனால அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது இந்த பாடல் படிச்சதுனாலதான். நன்றி. புடிச்சுக்கிட்டே இருங்க. வாய்ப்பா நீங்க வந்து கண்டிப்பா விநாயகர் நிச்சயமா பாதையை கடந்துருவோம். எப்படிப்பட்ட பாதையும் நம்மள கூட்டிட்டு போயிருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. இதை தந்த டீம் அண்ணனுக்கு டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்து கே ராஜேஸ்வரி. அண்ணே இவங்க விஜயான்னு ஒருத்தங்க பாதி பேசின போது கட் ஆயிடுச்சு. அவங்க திரும்ப வரேன் மெசேஜ் போட்டாங்க. கொஞ்சம் நேரத்தை பேசுறதுக்கு அடுத்தது ராஜேஸ்வரி. ஆமா, அதுக்கு அடுத்தது ராஜேஸ்வரி. திருச்சிற்றம்பலம். அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அடுத்தது வந்து இங்க ரொம்ப சிறப்பா மீனிங்கோட சொல்லித்தரது ஒண்ணு. அப்புறம் வந்து ஒரு குடும்பத்துல ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பமே படிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஏகநனையன் அந்த குடும்பத்துல வந்து உன்னை சொல்லி கொடுத்தா பல குடும்பங்களை சென்றடையுது. இந்த விநாயகர்கள் ரொம்ப பிரபலமா, அதாவது இப்ப நான் படிச்சா என் பேரனுக்கு சொல்லி கொடுத்தா எங்க செட்டியார்ட்ட ஒப்பிக்கும் போது அவங்க படிக்காதவங்களே அவங்களுக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு நாங்க நீ ஒப்பிக்கிறதுக்குள்ளார அந்த மாதிரி. அப்ப ஒரு நாள் மகளிர் சங்கத்துல பேசல இது மாதிரி ஏகநனையத்துல இது மாதிரி நடக்குது. அதாவது இந்த குரூப்ல சேரல அவங்க, பட் அந்த குரூப் பூரா படிக்கிறாங்க. சோ இந்த குரூப்பை தாண்டியும் நிறைய இதுக்கு அந்த விநாயகர்கள் பற்றி இப்ப படிச்சிருந்தாலுமே இந்த ஏகநனையில படிச்சதுக்கு அப்புறம் மனப்பாடமா நல்லா வந்துருது. அந்த தும்பிக்கை வந்து நம்மள தழுவி இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். எப்பயுமே காலையில எந்திரிச்ச உடனேவும் அந்த தொடர் சங்கிலியா அது எல்லாருக்கும் போய் அடைஞ்சிருக்கு. அந்த பொருள் வந்து கேட்கும் போது எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குனாங்க. நான் ஏகநனை எல்லாத மாதிரி பல மாதிரி அனுப்பி இருந்தாங்கன்னு. அதனால அந்த அர்த்தத்தோட படிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது அண்ணன் ஒரு வெற்றியா வச்சு கடவுள் அத்தனை பேருக்கும் உதவி இருக்கிறாரு. ரொம்ப நன்றி. நேரம் கருதி நம்ம வந்து சுருக்கிக்க வேண்டியது. மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ராஜேஸ்வரி இப்ப சுருக்கமா அடுத்து அவங்க ராஜேஸ்வரி அடுத்து அவங்க நமக்கு பணியாற்றிய நமக்கு நிறைய கடைசியா அந்த ரிலே ரேஸ்ம்பாங்க. அந்த ரிலே ரேஸ்ல கடைசியா நமக்கு வந்து பண்ண தெய்வநாயகம் வந்து அவங்க அடுத்து பேசணும். அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த போதும் பேசாம இருந்தாங்க. அவங்களை அடுத்து பேச கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப ஜியோமின்னு இணைஞ்சிருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க ருத்ரசிபேதான்னு தெரியல. பாப்போம். ஜியோமின்னு இணைஞ்சிருக்கிறது யாரு? ராஜேஸ்வரி நீங்க தொடரலாம் ராஜேஸ்வரி. வணக்கம். ஏகன் அநேகன் குடும்பத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த 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 பயணத்தை நானும் ஒரு பங்கெடுத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முன்னாடி நிறைய பேர் என்னை விட வயசுல மூத்தவங்க, எல்லாருமே வயசுல மூத்தவங்க, ரொம்ப அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். என்னோட டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் நான் என்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற ஆர்வம், அதை கத்துக்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், அவளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுல இருந்து நானும் அதுல என்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்னோட பங்களிப்பும் அதுல இருக்கணும் அப்படின்னு நானும் அதுல நான் என்ரோல் பண்ணிக்கிட்டேன். படிச்சதுல இருந்து நான் என்னுடைய லைஃப்ல நிறைய வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அந்த வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு, இந்த காம்படிஷன் வச்சதுக்கு ஐயா பெரியமுத்துராமன் ஐயா அண்ட் டீம், இது வந்து நான் டீமா எல்லாரையுமே சொல்லிடுறேன். வடிவம்பாள் மேம், சுந்தரி தில்லை மேம், எல்லாருமே எனக்கு ஜட்ஜஸா வந்தவங்க, பின்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த குரூப்ல கரெக்டா அப்டேட் பண்ணவங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஜோன்ல இருக்கீங்க. நம்ம பர்சனலா இருந்தாலே நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோங்கிறத யோசிச்சே நமக்கு டைம் போயிடும். அதுல இவ்வளவு வேற டைம் ஜோன்ல நீங்க அதை யோசிச்சு சொன்னது வந்து, யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அதை ஐயா கிட்டே ஒரு தடவை நான் தெரிவிச்சிருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா கிளீனா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஈவெண்ட்டை. இந்த ஈவெண்ட் நல்ல கிராண்ட் சக்சஸாவும் ரொம்ப நல்லா இன்னைக்கு வந்து சொர்க்கேட்டான் பிள்ளையாருன்னு காரைக்குடியில இருக்கிற வேளங்குடியில
இருக்கிற அந்த கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நாங்க அதுதான் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல இந்த ஈவெண்ட்டை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவுடைய பிளஸ் அதோட ஐயாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு, அவருக்கு இன்னைக்கு ஒரு பர்த்டே கிஃப்டா நம்ம எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுடைய சக்சஸ நம்ம அவருக்கு கொடுக்குறோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல வின் பண்ணவங்க வின் பண்ணாதவங்கன்னு இல்லை, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நிச்சயமா அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு, எனக்கு ரொம்ப கோர்வையா பேச தெரியல, இருந்தாலும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாரும் வயசுல மூத்தவங்க எல்லாரையும் சந்திச்சது, பெரிய பெரிய ஆதீனங்கள், நமக்கு தெரியாத நிறைய நிறைய சான்றோர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர், அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த இதை சக்சஸ், பெரிய கிராண்ட் சக்சஸா இந்த ஃபங்க்ஷன் நல்லா சூப்பரா நடந்திருக்கு. அது மேலும் இந்த குழுவுல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு கடவுள் என்ன சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ அதை ஏத்து நடந்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கேன். ரொம்ப நன்றி. நானும் என் பொண்ணும் ரொம்ப அந்த நன்றியை எல்லாருக்கும் சமர்ப்பித்துக்கு. மிக்க நன்றிமா. அடுத்த தெய்வநாயகம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் வந்துகிட்டு இருக்கோம். இப்ப பரிசு பெற்றவர்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் வந்திருக்கோம். அந்த சர்டிபிகேட் எல்லாம் தயார், அதுக்கு டிசைன் பண்ணது சக்திவேல்ன்ட்டு, அவங்க இணைய சொல்லியிருந்தேன், அவங்க இணையல்ல. சக்திவேல் நீங்க இருக்கீங்களா? ஓகே, நான் அந்த நேரம் நான் கவனிக்கல. சக்திவேல் தான் நமக்கு இந்த டிசைன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அத அடுத்த கட்டத்துக்கு அத ஒரு டெக்னாலஜி வைஸ், அதாவது இது ஒரு ரிலே ரேஸ் தான். ரிலே ரேஸ்ல எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நடுவுல வர்றவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாலும் கடைசியில வர்றவங்க வேகமா ஓடி போய் அந்த வெற்றி கோட்டை தாண்டிட்டா எப்படி அந்த டீமுக்கு பிரைஸ் கிடைக்குமோ, அது மாதிரி பல விஷயங்கள் நாங்க திட்டமிடல. அது உண்மையை நான் சொல்றேன். நாங்க திட்டமிடல. நாங்க ஆழம் தெரியாம காலை வச்சிருவோம். அதுக்கப்புறம் அது ஏதோ யாரோ ஒருத்தர் அவர் அனுப்புவாரு, அது பாட்டு நடந்துரும். அது மாதிரி இந்த சர்டிபிகேட்டுக்கு எங்களுக்கு அவர் விநாயக பெருமான் அனுப்பிச்ச ஆள் தான் தெய்வநாயகம். அவங்க ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஐடி டிவிஷன்ல ஒரு ஹெட்டா இருந்திருக்காங்க. அவங்க இதை எப்படி பண்ண போறோம்னு கூட நான் ரொம்ப யோசிக்காத நேரத்துல நான் பண்ணித்தரேன்ட்டு ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. 2 வார்த்தைகள் நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. இதுல முதல்ல ஒரு 6 மாசமா நடந்த போட்டிக்கு கிளைமாக்ஸ் தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சர்டிபிகேட் 1000 பேருக்கும் பேரை அடிச்சு ஒவ்வொன்றா அடிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும். அப்போ அதுக்கு சில கம்ப்யூட்டர் உதவி மூலம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இனி இப்போ நேற்றைக்கு பிரைஸ் வின்னருக்கும் அனுப்பியாச்சு. இனி நாளையில இருந்து பாக்கி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு ரவுண்டு ABCDன்னு அனுப்பிட்டே இருக்கிறோம். அது நல்ல ஒரு டைம் கன்சியூமிங் ஜாப். அதை சொன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல கூட. ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால முடியுங்கிற நம்பிக்கை முதல்ல இருந்தே இருந்துச்சு. அதுக்கு ஐயா ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட். நான் நேர காலம் தெரியாம கூப்பிடுவேன். அப்போ சரி அப்படி போட்டோம் இப்படி போட்டோம்னு சொல்லி நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா தான் நான் இதை கருதுவேன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. உண்மையை சொல்லணும்னா, அதாவது அந்த வேலை அது எப்படி செய்ய போறோம்ங்கிற ஒரு மலப்பு கூட தெரியறதுக்கு முன்னாடியே அது உண்மையிலே ஒரு பெரிய வேலை. அது அந்த விநாயகர் இது எல்லாமே இது என்னுடைய செயல் இல்ல. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருளியவாறு யார் பெறுவாரா சோவைங்கிறது தான் உண்மையான வார்த்தை. எல்லாமே அந்த இறைவன் திட்டமிட்டதுதான். நம்மை ஒரு கருவியாக்கி இருக்காரு. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்ல எனக்கு 4 பேரை ஒண்ணு சேர்க்கிற பணியை கொடுத்திருக்காரு. இது இந்த பணியில் இணைந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதுல நீங்க கடைசியா அந்த ரிலே ரேஸ்ல பண்ற காரியத்தை நீங்க பண்ணி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றிகள் ஐயா. நன்றி. தொடருங்க வடிவம்பால். நன்றி. வேற யாருக்காவது உங்களுக்கு இப்ப பேசணும்னு இருக்கா? யாராவது இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கலாம்.
அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கிறது வந்துட்டு. ஏன்னா இது வந்து ஒரு மாசமும் ஒரு நாள் நம்ம வீட்டு ஒரு விசேஷம் வந்து ஒரு நாள் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பிளான் பண்ணுவோம், எவ்வளவு எடுத்து வைப்போம், எவ்வளவு பண்ணுவோம் வந்துட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை ஒண்ணு சேர்த்து, அதுவும் நம்ம வந்து நேரடியாலாம் பண்ண முடியாது, ஜூம்ல கனெக்ட் ஆகணும். இதுல வந்து அவ்வளவு பின்னாடி இருக்கிற வேலைகள் வந்து அவ்வளவு பெரிய பெரிய வேலைகள். கண்டிப்பா அது கடவுளோட அருளால் மட்டுமே தான் செய்ய முடியும். அதுக்கு அண்ணனை வந்து கடவுள் வந்து வச்சிருக்காரு வந்துட்டு முதல் ஆளாக வந்துட்டு. அதை தொடர்ந்து இத்தனை பேர் அதுல பங்கு பெற்றவர்களுக்கும் அதனோட இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களையும் வந்து சார்ந்த அனைவரையும் வந்துட்டு அதனோட பலன் வந்துட்டு. சோ வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். இல்ல இனி வரும் காலங்கள்ல வந்துட்டு உங்களால நீங்க ஒரு தடவை எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்க, என்னால உதவி பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்க அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க வந்துட்டு. சோ ஏதாவது ஒரு நம்ம சொன்ன மாதிரி தான் ஒரு அணில் பிள்ளை மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன இதா நம்ம மூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு குழுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் போது வந்துட்டு அது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும். இதே விநாயகர் அகவல்ல நமக்கு வந்து இதுதான் ஔவையார் பாட்டி என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு ஞானத்தை கூட யோகத்தை கூடன்னு அத்தனையும் கேட்டதுக்கு அப்புறமா அடியார்கள் குழுவுல என்னைய கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு குழுவுல இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வந்துட்டு. சோ அதுவும் ஒரு நோக்கத்தோட, ஒரு இறைவனை மட்டுமே, இறைவன் பாதத்தை பற்றக்கூடிய நோக்கத்தோட வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் குழுக்கள்ல வந்துட்டு நீங்க உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுவும் நம்ம இந்த விநாயகர் அகவல்ல இருந்தே கற்றுக்கொண்டிருக்கிறோம் வந்துட்டு. சோ அன்னைக்கு கூட அப்படித்தான் இந்த குழுல இணைந்து நாங்க எல்லாரும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். கோமதி அம்மா பேச வாய்ப்பு வேணும்னு கேட்டாங்க. இப்ப இணைஞ்சிருக்காங்க, ஆனா பேசாம இருக்காங்க. கோமதி அம்மா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம கேக்குதா? கேக்குது, பேசுங்க. உங்களை பேசுறதுக்கு யாராவது இருந்தா பேசுங்கன்னு சொல்றாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க. நீங்க 6ஆம் திருமுறை கொடுத்துருக்கீங்களா, அதான் பேசாம இருந்தேன். சிவாய நம்ம முதல்ல அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். உடனடா நீளாயும் நிறை செல்வம் உயர்வுகள் மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ எல்லா வல்ல இறையருளும் குருவர்களும் துணையாக இருக்கணும்னு முதல்ல உங்களை வாழ்த்துக்கிறேன். எல்லா வல்ல இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி. அருமையான ஒரு யோக நூல், ஒரு சாத்திர நூல், தோத்திர நூல். இதுல ஒவ்வொரு ஆளையும் உள்ள இணைச்சு அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்குல உள்ள இருக்கக்கூடிய அந்த விளக்கு அதை குன்றின் மேல் இட்ட விளக்காக கொண்டு வந்த பெருமை உங்களை சேரும். அப்படி உயர்வான ஒரு நிலையில அத்தனை பேரையும் இணைச்சிங்க. நான் கூட நீங்க தமிழ்நாட்டுல எங்கேயோதான் இருக்கீங்கன்னு நினைச்சேன். கனடால இருந்து இங்க இருக்க எல்லாரையும் இணைச்சு தமிழ்ல இவ்வளவு ஈடுபாடோடு அந்த ஔவையார் மீது கொண்ட இதோட நீங்க நடத்தின அது ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. கேட்கறதுக்கும் எல்லா பிள்ளைகள் பாடினதும் பிள்ளைகள் வாயால கேட்கறது, சித்தாந்த கருத்துகள், யோக சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் மேல அந்த சேலம் ஐயா அந்த விளக்க உரை கொடுத்தது எப்படி நம்முடைய உள்நோக்கிய பயணமா இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. இத்தனை பேரையும் இணைச்சு இவ்வளவு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணின உங்களுக்கு எல்லா வல்ல இறையர்களும் குருவர்களும் துணையாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கிறேன் ஐயா. இன்னும் மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகள் நடக்கணும். அந்த பிள்ளைகளையும் அந்த நம்ம இந்து சமயம் கீழ் நோக்கி போகாம அதை தூக்கி நம்ம நிறுத்தணும். இந்து சமயத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை செய்திருக்க உங்களுக்கும் உங்களை டீம்ல எல்லாரும் பயணிச்சவங்களுக்கு அந்த நடுவர் பெருமக்களுக்கு எல்லாம் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா எப்படி பாடினாலும் என்ன செய்யாதாலும் கோவப்படாம அவங்கள ஊக்குவிச்சு பரிசு கிடைக்கலையோ ஆனா அதை அவ்வளவு தூரம் கொண்டு போனாங்க. நல்ல நடுவராக இருந்து செயல்பட்டாங்க. யார்கிட்டையும் அவங்களுடைய குறைஞ்சா அருமையா சொன்னீங்கம்மா, நல்லா பண்ணீங்கம்மா அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துட்டோம். ஆனா இது ஒரு மனசுக்கு சந்தோஷத்தையும் ஆத்மாவுக்கு ஒரு உத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வா இருந்தது. இது மேலும் மேலும் தொடரணும். இன்னும் சைவத்தை நீங்க நிலைநாட்டணும். அதற்கு இறையருள் குருவாளர் துணையா இருக்கணும். இந்த பிரார்த்தனையை பண்ணி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி. நம்ம இணைப்புல இருக்கிற மற்ற நடுவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கலாம். இணைப்புல இருக்க மற்ற நடுவர்கள் விஸ்வேஸ்வரன் இருக்கிறதா போட்டிருக்கீங்க, இருந்தால் நீங்க பேசலாம். விஸ்வேஸ்வரன் இணைப்பில் நடுவர்கள் வேற யாராவது இருந்தால் அவங்க பேசலாம்.
சரி, இப்ப அவங்க டாக்டர் ருத்ரசிவேதா இணைப்புல இருக்காங்களான்னு தெரியல. டாக்டர் ருத்ரசிவேதா இணைப்புல இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. சரி, இப்ப அடுத்தது நம்ம நிகழ்ச்சியில வந்து இன்னும் அடுத்தது நம்ம போக வேண்டியது பங்கேற்பாளர்களின் அனுபவம் தானே? பங்கேற்பாளர்களின் அனுபவம். சரி, நம்ம பங்கேற்பாளர்களின் அனுபவம் ஒருத்தருக்கு ஒரு நிமிடம் எந்த கேட்டகரியில, இப்ப ஏ கேட்டகரியில பங்கு பெற்றவர்களுடைய குழந்தைகள் பங்கு பெற்றிருந்தா பெற்றோர்கள் கருத்து தெரிவிக்கலாம், அல்லது அந்த குழந்தைகளே பதில் பேசணும்னாலும் பேசலாம். இதை வந்து நம்ம நடுவுல கொஞ்சம் இன்டரப்ட் பண்ணுவோம். அடுத்த விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இந்த உங்களுடைய கருத்துக்களை கேட்போம். கடைசியிலையும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வச்சிருக்கோம் பங்கேற்பாளர்களுக்கு. எல்லாருடைய கருத்துக்களும் கேட்கறதுக்கு நிச்சயமாக நேரம் கொடுக்கப்படும். கொஞ்சம் பேருக்கு இப்ப கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிறப்பு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய பேச்சுக்கு போயிடுறோம். பேச்சை தொடர்ந்து கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டு நம்ம திருமுறைகளுக்கு போயிடுறோம். திருமுறை முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பங்கேற்பாளர்கள் மற்றவர்கள் யார் யார் கருத்து சொல்லணுமோ எல்லாருடைய கருத்துக்களையும் நம்ம கேட்டுக்கிறோம். சரியா? இப்ப இத கோஆர்டினேட் பண்ணலாம். அவங்க சுந்தரியும் வடிவாம்பாலும் கோஆர்டினேட் பண்ணுவாங்க. ஓகே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விநாயக அகவல் பெரும் விழாவில் இன்று பரிசு பெற வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்களும் நன்றிகளும். இதில் பங்கேற்று பரிசு பெற்றிருக்கின்ற அனைவரும் அவரவர்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு உங்களுடைய அனுபவங்களை கூறலாம். யார் வேணாலும் ஃபர்ஸ்ட்ல வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாராரு அவங்க அனுபவங்களை சொல்ல விரும்புறீங்கன்னா டக்கு டக்குன்னு ஒவ்வொரு நிமிடம் உங்களுடைய அனுபவங்களை பகிரலாம். அண்ணன் சொன்ன மாதிரி குழந்தைகள் பேசினாலும் தாராளமா பேசலாம், அவங்களோட பேரண்ட்ஸ் பேசுறதா இருந்தாலும் பேசலாம். ஐயா வணக்கம். அவங்க பேரை சொல்லிட்டு பேச ஆரம்பிங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நீங்க ஒரு நிமிடம் எடுத்துக்கங்க, எல்லாருமே நேரம் கருதி ஒரு நிமிடம் எடுத்துக்கங்க, பேர் சொல்லிட்டு அடுத்தடுத்து பேசுங்க. ஐயா சிவகீர்த்தி சம்பத்குமார், நாங்க காஞ்சிபுரத்துல பேசுறோம். இப்ப பாத்தீங்கன்னா விநாயகர் அவர்கள் ஏற்கனவே பாப்பாக்கு தெரியாதுங்க ஐயா. இந்த அனௌன்ஸ் பண்ண உடனே 72 லைனுமே ஃபுல்லாவே பாடுவாங்க. இது ஒரு வாரத்துல கத்துக்கிட்டாங்க. அதுல இருந்து தொடர்ந்து நைட் இந்த கேட்டுட்டு தான் படுத்து தூங்குவாங்க. நைட்டு 9 மணி நேரம் 10 மணி நேரம் சரி. இது ஐயாவுக்கு தான் நன்றி சொன்னோம். இது புதுசாக கத்துக்கிறதுக்கு ஐயா சொல்லு ஐயா நன்றி நன்றிம்மா. ஐயா கேட்க கொஞ்சம் வெளியில மட்டும் போட்டோம்னா பரவாயில்ல. கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஆனா நீங்க பேசுறது எல்லாமே எங்களுக்கு கேக்குது. ரொம்ப நன்றி. அடுத்த பங்கேற்பாளர் அடுத்தது யாரு சொல்ல போறீங்க? உங்க பேரை சொல்லிட்டு நீங்க பேச ஆரம்பிக்கலாம். ஒரு நிமிஷம் டைம் தான் கொடுத்திருக்காங்க. சோ ரொம்ப அதிகமா பேச வேண்டியது இல்ல. நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும்னாலும் அதை ஈஸியா சொல்லிக்கலாம். ஏன்னா அடுத்தால திருப்பறைகள் தான் அடுத்ததாக வரவிருக்கின்றது. இன்னொரு சிறப்பு விருந்தினர் இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் சொல்லிருங்க. பேசுறீங்களா? இல்ல நான் சொல்லிடுறோம். சொல்லுங்க. மீனாட்சி பேசுறேன். பேசுங்க. இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க தேர்ந்தெடுத்ததுக்கு. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இது இந்த விநாயகர் அவர்கள் படிக்கும்போது மனசுல ரொம்ப சந்தோஷம் இருக்கும் எப்பவுமே. அதை நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு வரேன். அதோட இன்னும் நிறைய பாடல்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது மூலமா நான் நிறைய ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளவு.
நன்றி அம்மா. பெருமாள் சொன்ன மாதிரி செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் சரி, ஈயப்படும்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் கருதி நம்ம கொஞ்சம் அடுத்தடுத்து கிட்டுக்கிட்டுன்னு அவங்க கருத்துக்களை கேட்போம். விஸ்வேஸ்வரன், நீங்க உள்ள இருந்தா நீங்க உங்க வாய்ஸ் கேட்க சொல்லலாம். விஸ்வேஸ்வரன் உள்ள இருக்கீங்களா? விஸ்வேஸ்வரன். சரி, அடுத்தது யாரு? நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். பேச நினைக்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணா நம்ம கூப்பிட வசதியா இருக்கும். தேவசேனாதிபதி பேசுறேங்க பேசுங்க ஐயா. சிவாய நம்ம ஏகநாயக தவக்குழு வந்து ஒவ்வொரு ஆண்டு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்துது. அதுல மிகவும் சிறப்பா இருந்தது விநாயகர் அகவல் போட்டி. இந்த போட்டியை நான் மனப்பாடம் பண்றது மட்டும்தான் நினைச்சேன். ஆனா வரிக்கு எல்லா பொருளையும் உணர்ந்து கொண்டு படிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுனால ரொம்பவும் மகிழ்ச்சியா இருந்தது. அதோட மட்டும் இல்லாம அந்த பொருளை நான் வந்து அந்த பொருளை நான் படிக்கும் போது கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குது. படிக்கும்போது நல்ல சித்தாந்த கருத்துக்கள் நிறைய ஞான மார்க்கம் இருந்தது. சாத்தத்தினுடைய தாந்திரிய யோக மார்க்கம் இருந்தது. நாம இதுவரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம், சரி இது ஒரு வழிபாட்டு பாடல், துதி பாடல்கள் தான் நினைச்சிருந்தோம். ஆனா இது ஞான மார்க்கமா இருக்கிறதுனால ஞான நூல்னும் யோக நூல்னும் சொல்லலாம், மந்திர நூல்னும் சொல்லலாம். அப்படிங்கிற அளவுக்கு நாம ஒவ்வொரு வரியும், அதாவது இந்த அளவுக்கு கருத்தாழம் மிக்கதாக இருக்குதா அப்படிங்கிறத நாம யோசிச்சோம். கூடவே பழைய ஒரு 1954 எழுதின ராஷ்டிரபதி ஐயா அவர்களுடைய உரை, அதை கேட்டிருந்தோம். ரொம்ப அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நல்லா இருந்தது. கூடவே எல்லா வயதினரும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னது மிகவும் சிறப்பு. அதோட மட்டும் இல்லாம அப்படியே இது முடிஞ்சாலும் கூட, அதாவது போட்டி முடிஞ்சாலும் கூட வேற ஒரு சேலத்தை அறிஞரை வச்சு தொடர்ச்சியாக அந்த விநாயகர் பற்றிய கருத்துக்கள் மக்களை சேரணுங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சி இன்னும் பாராட்டுக்குரியது. எனவே அடியேனை இதற்காக தெரிவு செய்த நடுவர் குழுவருக்கும் ஐயா பெரிய முத்துராமன் ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி ஐயா, வணக்கம். சிவாய நம. நன்றி ஐயா, நன்றி. சரி, அடுத்த லட்சுமி கணேசன், ஒரு நிமிடம். சிற்றம்பலம். 72 வயது ஆரம்பமாகும் எங்கள் பெரிய அண்ணனுக்கு முதல்ல பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை அப்படி சொல்லி விநாயகர் அகவலை பல நாடுகளில் உள்ளவர்களையும் பாட வைத்து எளிய முறையில பொருள் விளக்கம் மட்டும் சொல்லாம எளிய முறையில பொருள் விளக்கம் சொல்லி, அது மட்டும் அல்லாமல் டாக்டர் ருத்ர சிவதா அவங்க மூலம் எங்களுக்கு ஞான விளக்கத்தையும் தரும்படி செய்ததுக்கு மிக்க நன்றி அண்ணன். உங்களோட கூட உடன் பணிபுரிந்த அனைத்து சிவனடியார்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் திருவாசக புத்தகத்தை பரிசாக கொடுத்து திருவாசகத்தை நல்லா பரப்பி சிவனுடைய புகழை பரப்பிய சிவனடியாராக இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி இந்த தருணத்துல விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாயனம். நம்மையும் ஒரு பொருளாக்கி, மாணிக்கவாசகர் சொல்றாரு, நம்மையும் ஒரு பொருளாக்கி, அவன் தான் நம்மளை வந்து பொருளாக்கி இருக்கான். நன்றி, உங்களுடைய அன்புக்கும் வாழ்த்துக்கும் நன்றி. உங்களோட அடுத்த விஸ்வேஸ்வரன் சுப்பிரமணியம் நடுவர். வணக்கம் அண்ணா. அம்மையப்பன் அப்படிங்கிற ஒரு ஊர்ல திருவாரூர் பக்கத்துல இருந்து அங்கிருந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த பெரிய முத்துராமன் அண்ணாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக் கொள்றேன். அவருடைய பிறந்த நாளுக்கும் என்னுடைய பிரார்த்தனை கலந்த கூறுதலை நம்ம ரொம்ப பெருமைப்படுறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக உலகம் முழுவதுமாக வயது வரம்பே இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரு விநாயகர் அவர்கள் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி பல குழந்தைகளுக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது வாழ்க்கையில் அவங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து இந்த ஒரு சிந்தனை இருந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில அவங்களுக்கு ஒரு ஆன்மீக விளக்கை மனதில் ஏற்றி வைப்பதற்கு ஒரு தூண்டுதலாக அமைந்த இந்த ஒரு போட்டியானது, இதை போட்டியாக நான் பார்க்கவில்லை, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா பார்க்கிறேன். இது ஒரு தவமாவே எடுத்து செய்யக்கூடிய இந்த ஏகன் அநேகன் குழுவுக்கும் அந்த குழுவில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தன்னார்வ பணியாளர்களுக்கும் அண்ணா பெரிய முத்துராமன் அண்ணாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த
பிரார்த்தனை கலந்த இந்த ஒரு சமயத்துல ஒரு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். இதுல மேலும் மேலும் பெற்றோர்களாகிய இந்த பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் மேலும் பல விஷயங்கள், விநாயகர் அகவல் தவிர பல விஷயங்கள், சைவ அடியார்கள் சொல்லியிருக்கக்கூடிய நூல்களிலிருந்து, அறநூல்களிலிருந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கற்றுக்கொண்டு கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு எல்லாரும் பயன்பெறணும்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை மனமாற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ணா. விஸ்வேஸ்வரன், உங்கள்கிட்ட ஒரு 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 நிமிஷம். இப்போ விஸ்வேஸ்வரன் வந்து கனடாவில் எட்மண்டன் நகரில் இருக்காங்க. ஒரு தமிழ் பள்ளிக்கூடம், தமிழ் வந்து பலருக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. விநாயகர் அகவலையும் அங்கே பல பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் ஒரு குழந்தைய நான் மென்ஷன் பண்ணேன். எனக்கு அந்த குழந்தையினுடைய பேர் வரல. அந்த குழந்தையினுடைய தாயார் வந்து சொன்னதாகவும், அந்த குழந்தையினுடைய அந்த பையனுடைய சகோதரி 3 வயது குழந்தை வந்து 3 நிமிடம் பாடி அனுப்பிச்சதாகவும் நான் குறிப்பிட்டேன். அந்த பையன், அந்த சிறுவனுக்கு வந்து பயிற்சி கொடுத்தது விஸ்வேஸ்வரன் அவர்கள் தான். அந்த தாயாரை பத்தியும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். அதை பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த குழந்தையுடைய அனுபவம், அந்த தாயாருடைய அனுபவத்தை நீங்க ஒரு சுருக்கமா சொல்லுங்க. வணக்கம், நன்றி அண்ணா. அந்த குழந்தையோட பேர் வருண்குமார். அந்த குழந்தைக்கு தமிழ் பேசுவதிலேயே மிகப்பெரிய ஒரு சவால் இருந்தது. தமிழ் மட்டுமல்ல, அவருக்கு எந்த ஒரு மொழி பேசும்பொழுதும் சுழற்சியில மிகப்பெரிய சவால் இருந்தது. தமிழ் சிறப்பு ழகரம் தவிர, ழகர உச்சரிப்புகள் தவிர எந்த உச்சரிப்புலையுமே அவருக்கு நாக்கு வந்து சுழலக்கூடிய ஒரு தீர்க்கமாக உச்சரிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திறன் இல்லாமலே இருக்கக்கூடியதாக அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. உரையாக சொல்லிக் கொடுங்க. இந்த விநாயகர் அகவல் போட்டியில நீங்க தயவு செய்து போட்டியாக பார்க்காமல் இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக நினைச்சு தயவு செய்து இதுல கலந்து கொண்டு பிள்ளைங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக பிள்ளைங்களுக்கு அதை காமிச்சு கொடுத்து அதை நீங்க பயிற்சி எடுக்குங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு வந்துட்டு அந்த தினசரி ஒரு பத்தி ஒவ்வொரு வரியையும் ஒவ்வொரு சொல்லையும் அவர்களுக்கு வந்துட்டு வர வைக்கிறதுங்கிறது பிரம்ம பிரயத்தனமாக இருந்தாலுமே கூட அந்த ஒரு மன உறுதியை கொடுத்த எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தியை நான் மிக மேலாக என்ன சொல்றது போல அந்த தாயார் வந்துட்டு அதுக்கு எவ்வளவு மெனக்கெடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். நான் வாரத்திற்கு 1 நாள் அல்லது 2 நாள் வந்துட்டு அந்த பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுப்பதை அதை வீட்டுல இருந்து நான் அனுப்பக்கூடிய ஒலிப்பதிவுகளை திரும்ப பிள்ளைகளுக்கு போட்டு காமிச்சு தனக்குமே ழகர உச்சரிப்புக்கும் கொஞ்சம் சிரமம் இருந்தவங்க சின்ன வயதிலேயே அதை யாருமே காண்பித்து கொடுக்காமல் இருந்ததுனால அப்படியே லகர உச்சத்துல அவர்கள் வந்தார்கள் அப்படியே சொல்லிட்டு இருந்தவங்க அவங்களும் சரி செய்து கொண்டு அந்த பிள்ளையும் சரி செய்ய வச்சு இப்ப ரொம்பவும் அவங்க பெருமைப்படுறாங்க. தமிழ் படிக்கிறதுனால, தமிழ் உச்சரிப்புகள்னால என் பிள்ளைக்கு வந்துட்டு நான் திரும்பியும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். மிக மனசுக்கு நெகிழக்கூடியதாக இருந்தது. அதுக்கு எல்லாவற்றுக்குமே காரணம் இந்த ஏகன் அநேகன் குழுவினரும் பெரிய முத்துராமன் அண்ணாவும் தான் காரணம் சொல்லி நான் திரும்பவும் அவங்களதான் நான் அடையாளப்படுத்துவேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எவ்வளவு பணிகளுக்கு இடையில அந்த அண்ணா பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அவர் என்னோட பேசுறதுக்கும் நான் அவரோட பேசுறதுக்கும் எவ்வளவு கால சவால்கள் இருந்தால் கூட எப்படியாவது எல்லாரையும் பார்த்து பேசி அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த ஒரு திறன் அண்ணாவுக்கு இருக்குது. அதே மாதிரி இதுல பங்கெடுக்கக்கூடிய எல்லா தன்னார்வ பணியாளர்களுக்கும் அப்படி ஒரு காந்த சக்தி அந்த பெரிய முத்துராமன் அண்ணா வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்றதை எல்லாருமே செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துறாங்க. அந்த ஒரு வழியில நானும் நன்றி அண்ணா. நன்றி. இப்ப நீங்க பேசுறத பல பேர் கேட்கலைன்னு வருத்தப்படுறாங்க. அதுக்கு அவங்களுடைய இணைப்பு அது மாதிரி இருக்கு. அவங்க இருக்கக்கூடிய இடம் கனடா, அங்கிருந்து பேசுனாங்கன்னா இணைப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு கல்யாணத்துல கலந்துகிட்டு இருக்காங்க, இருந்தாலும் ஒரு ஆர்வத்தின் காரணமா இதுல கலந்துக்கிறாங்க. பட் அவங்க சொன்னது என்னன்னா, இப்ப அந்த குழந்தைக்கு பயிற்சி நான் கொடுத்தேன். பயிற்சிக்கு வாரத்துல 1 நாள் நான் பயிற்சி கொடுத்தேன். நான் வந்து அந்த ரெக்கார்ட் பண்ணி டேப் அனுப்பிச்சிடுவேன். அந்த அம்மா வந்து எவ்வளவு பாடுபட்டாங்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த அம்மா அந்த குழந்தைக்காக அவ்வளவு முயற்சி எடுத்தாங்க. அந்த முயற்சி எடுத்ததுல அந்த குழந்தைக்கும் தமிழ் உச்சரிப்பு மேம்பட்டது, அந்த தாய்க்கும் தமிழ் உச்சரிப்பு மேம்பட்டது. அதோட வந்து அந்த குழந்தையினுடைய ஒரு ஓவரால் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆனிச்சு அப்படிங்கறத தான் அவங்க சொன்னாங்க. இது கேட்காதவங்களுக்காக, நான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அவங்க பேசுனது கேட்கலன்ட்டு, அதுக்காக நான் இதை ரிப்பீட் பண்றேன். ஆனால் செய்தி என்னன்னா, இது அதாவது குமரகுருபரர் வந்து பேசாமல் இருந்தவர் பேசினாருன்னு ஐயா வந்து சொன்னாங்க. ஒரு சம்பவத்தை நமக்கு நினைவுபடுத்தினாங்க. இந்த காலகட்டத்தில் நடந்ததை நாங்க சொல்றோம்.
நாங்கள் கண்ணால் கண்டதை சொல்லுகிறோம். அதற்கு அவங்க நம்ம விஸ்வேஸ்வரன் வந்து ஒரு பெரிய கருவி. அவர் வந்து தமிழை வந்து சரியா உச்சரிக்கணுங்கிறதுக்கு ரொம்ப அவ்வளவு அக்கறைப்படுறாங்க. அவங்க பார்க்கிறவங்ககிட்ட எல்லாம் தமிழுக்காக அவங்க அதுக்கு எந்த விதமான கட்டணமும் யாரிடம் இருந்தும் பெறுவதில்லை. அது போற இடமெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தமிழை சொல்லிக் கொடுக்கணும்னு பாடுபடுறாங்க. அதனுடைய ஒரு 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 பல பேருடைய ஒரு ஒரு முயற்சி தான் இது. சரி, நம்ம தொடர்ந்து நம்ம தொடருவோம். இது திரும்ப பேக் டு வடிவாம்பாள் அண்ட் சுந்தரி தில்லை. நன்றி நன்றி அண்ணன் விஸ்வேஸ்வரன் ஐயா வந்து உண்மையிலே அதாவது இந்த போட்டியில வந்துட்டு நடுவர்களாக இருக்க எங்கள் அனைவருக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய உச்சரிப்புகள் நாங்களும் உங்களிடமிருந்து கற்றுக்கொண்டோம். இனியும் வாய்ப்பு இருந்தா நிச்சயமாக மறுபடியும் நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு இதுல வந்து நிச்சயம் உங்ககிட்ட இருந்து நாங்களும் பயிற்சி பெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, உங்களோட சேவைக்கு வந்து மிக்க நன்றி. நம்ம நெக்ஸ்ட் வேற யாராவது நீங்க ஏதாவது உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புனீங்கன்னா சொல்லலாம். வணக்கம் ஐயா, திருச்சிற்றம்பலம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்க வளமுடன். இந்த போட்டி வச்சதாலதான் சின்ன வயசுல இருந்து நானும் படிச்சுன்னு தான் இருக்கேன். இந்த போட்டி வச்சதால நாமளும் கலந்துக்கலாம்னு நான் என் பேத்திக்கு பேரன்களுக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்கேன் ஐயா. என் பேத்தி கூட முதல் ரவுண்ட்ல கலந்துக்கினா. அவளுக்கு இப்பதான் கத்துக்கிறா. அதனால 2வது ரவுண்டுக்கு இன்னும் தேர்வாகல. அடுத்த வாட்டி வச்சு நான் இன்னும் நல்லா சொல்லுவாங்க ஐயா. நான் சைவ சித்தாந்தம் படிக்கும்போது விநாயகர்கள் பத்தி எல்லாம் சொன்னாங்க. அது அப்ப தெரியல. இப்ப நீங்க எல்லாம் விளக்கமா சொல்லணும்ன்றதால அது ஒரு வரியா படிச்சதால எல்லா விளக்கமும் எல்லாம் தெரிஞ்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பா அமைஞ்சதுங்க ஐயா. இந்த உங்க பணி நல்லபடியா தொடரட்டும், நல்லா தொடரட்டும். வாழ்க. நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி வார்த்தைகளுக்கு நன்றி. நன்றி. வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஒரு ஹேண்ட் ரைஸ் கூட போடலாம். நீங்க போட்டீங்கன்னா அடுத்தவங்கள நாங்களே கூட. குழந்தைகள் நிறைய சி கேட்டகிரினா இருக்கீங்க போல இருக்கே. உங்களுக்கு எதுக்காச்சும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணணும்னு பிரியப்பட்டாலும் உங்களுக்கும் ஒரு நிமிஷம். பாமா ருக்மணியோடைய அப்பா பேசணும்னு சொன்னாங்களே, பாமா ருக்மணி இருக்காங்களே, அவங்க அப்பா பேசணும்னு டைம் கேட்டாங்க, திரும்ப டைம் கேட்டாங்க. இப்ப பேசலாமே. ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. இதுல வந்து நான் 2 விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இவங்க இந்த நிகழ்ச்சியை நடத்துறதோட சிறப்பு ஒண்ணு. இதுல எனக்கு பர்சனலா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு. இது நான் சொல்லணும். கொஞ்சம் எனக்கு 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் ஆகும். தயவு செய்து அதுக்கு நீங்க பெர்மிட் பண்ணணும். இட்ஸ் மை ரிக்வஸ்ட். ஒண்ணு வந்து படைக்கும் போது இப்ப எல்லா மனிதனும் பிறக்கும் போது பிரம்மா ஒரு சீட்டை கையில கொடுத்து அனுப்பிச்சிடுவார். அந்த சீட்டை நமக்கு படிக்க தெரியாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நாங்க இருக்கிறது மதுரையில மொட்டை கோபுரம்னு சொல்லுவாங்க வடக்கு கோபுரத்தை. ஆனா இன்னைக்கு அந்த கோபுரம் வானலாக நிக்குது. அந்த கோபுரத்தை கட்டும் போது பலருக்கு பல இடைஞ்சல்கள், சிலர் இறைவனடி கூட சேர்ந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில காரைக்குடிக்கு பக்கத்துல அமராவதி புதூருங்கிற ஊர்ல வைநாகரம் ஐயா அப்படிங்கிறவங்க அந்த கோபுரத்தை எடுத்து கட்டணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்கள்ட்ட நிறைய பேர் இல்லையா இது சரியா வராது, பிரச்சனையா இருக்கு, தயவு செய்து இது வேண்டான்னு சொல்றாங்க. ஆனா ஐயா ஒரு புரிதலோடும் ஒரு நம்பிக்கையோடும் இந்த கோபுரத்தை கட்டி முடிச்சிடுறாங்க. ஐயா கட்டி முடிச்சு அது கும்பாபிஷேகம்லாம் நடந்துருது. அது பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு. அப்ப இந்த நிகழ்வு ஐயா மன்னர்கள் கூட முயற்சி பண்ணி முடியல. ஆனா வைநாகரம் ஐயானால அது முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த நிகழ்வு இன்னாரால நடத்தப்படணுங்கிறது முன்னாலே தீர்மானிக்கப்பட்டு வைநாகரம் ஐயா அதை செஞ்சிருக்காங்க. வைநாகரம் ஐயா அவரோட பிள்ளை குட்டிகளுக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சாங்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனா இந்த சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த கோபுரத்தை கட்டி கொடுத்துருக்காங்க. உலகம் முழுவதும் உள்ளவங்க அதை பார்க்குறோம் நம்ம. ஒண்ணு. அதே மாதிரி இந்த நிகழ்வை, இந்த விநாயகர்கள் நிகழ்வு, அப்புறம் ஏகநாயகன், இந்த விஷயங்களை இந்த ஐயா இந்த காலகட்டத்தில் செய்யணுங்கிறது ஐயாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை சரியா செஞ்சிருக்காங்க ஐயா. ஒண்ணு. இதுல இன்னொன்னு என்னன்னா,
கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நம்ம பண்ணலாம். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுங்கிறத விட உள்ளத்துள் இறைவனை கொண்டு போய் சேர்ப்பதுங்கிறது மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய புண்ணியம். அதாவது ஒரு விஷயம், தேடல்கள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. கல்வி தேடல், பொருள் தேடல், குடும்ப தேடல், முதிய வயதில் பாதுகாப்பு தேடல்னு இருக்கு. ஆனா பிறரை ஆன்மீகத்தை நோக்கி தேட வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். அந்த புண்ணியம், அந்த வாய்ப்பு இந்த ஐயாவுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நான் வணங்குறேன். இன்னும் அதுக்கு அடுத்து என்னன்னா, இதெல்லாம் சிறப்பு. இந்த இப்ப நான் சொன்னது பூரா இந்த செய்திகளுக்கான, இந்த நிகழ்வுகளுக்கான சிறப்பு. எனக்கு இதுல பர்சனலா கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து நான் சொல்ல விரும்புறேன். சி கேட்டகரியில ராமநாதன் பழனியப்பன்னு ஒரு பிள்ளை பேசினான். அந்த விநாயகர் போட்டியில கலந்துக்கிட்டான். அவனுக்கு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கோடாயுதத்தால் அதை வரிய சொல்லு, கோடாயுதத்தோட அந்த ஒரு வரி வரும், நான் மறந்துட்டேன். கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே, அதுக்கு கொடுவினை களைந்தே, அந்த வரிக்கு அந்த தம்பி அந்த பிள்ளை விளக்கம் சொல்லும் போது தமிழ்ல சொல்ல சிரமப்பட்டுருவான். அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லாமான்னு கேட்பான். சரின்னு சொல்லுவாங்க நடுவர்கள். உடனே அவன் சொல்லுவான், ஔவையாரோட ஃபேட் ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கிலீஷ்ல சொல்லுவான், ரிமூவ் மை ஃபேட் ஃபேட் வித் இஸ் டஸ்க் அப்படிமா. இது நான் புரிந்து கொண்ட விதம் ஒண்ணு. அவன் ரொம்ப அழகா ஔவையார் இந்த கவித்துவமா சொன்னதை, அந்த பொருளை அழகா ஒரு வரியில சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி புரிதல்களை நிறைய பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கு இந்த விநாயகர் அகவல். இதுதான் எனக்கு கிடைத்த அனுபவமா நான் நம்புறேன். இன்னொன்னு, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண பிள்ளைங்கள்ல சரியா பிரைஸ் கிடைச்சது கிடைக்கல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் உங்களுக்கு இதுல கிடைக்கல, சரியா கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை அடுத்து இறைவன் கொடுக்க போறார். அதுதான், அந்த புரிதலோட இருங்க. இன்னொன்னு, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த குழந்தைகளுக்கு, பெரியவங்களை விட்டுருங்க, இந்த 18 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு சொல்றேன், இது என்னோட ரிக்வெஸ்ட். பள்ளி படிப்பு அதெல்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஆனால் வாரம் ஒரு முறையாவது இதை பாராயணம் பண்ணுங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கும் வளமா இருக்கும், நம் நாட்டுக்கும் நலமா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. மிகவும் அருமை. ரொம்ப அழகா நீங்க உங்களோட புரிதலை நீங்க எல்லாருக்கும் இன்னைக்கு அதை எடுத்து சொல்லியிருக்கீங்க. உண்மையிலே இந்த விநாயகர் அகவலை நம்ம சொன்னாலும் சொல்லனாலும், அதுக்காக தான் இந்த போட்டி ஆரம்பிக்கும் போதே எத்தனை வரிகள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா கண்டிப்பா மனப்பாடம் பண்ணினால் மட்டுமே அந்த குழந்தைங்களுக்குள்ள அது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. சோ நம்மளும் அதுதான் எதிர்பார்க்கிறோம். போற இடமெல்லாம், எந்த கோயிலுக்கு போனாலும் அவங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்ச பாட்டு அவங்க கடகடன் பாடிடுவாங்க. ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னோம்னா சோ ரொம்ப ரொம்ப அருமையா அந்த குழந்தைங்க கண்டிப்பாங்க, நிச்சயமாக போற இடமெல்லாம் அந்த குழந்தைங்க இந்த விநாயகர அகவலை மனப்பாடமா உட்கார்ந்து பாடுவாங்க. அந்த விநாயகர் பெருமானோட முழு அருளும் பெறுவாங்க அப்படிங்கறத நம்ம எல்லாரும் நம்புவோம். விஸ்வேஸ்வரன் ஐயா ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? நன்றி. அடுத்து வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? விஜயசநாதன் சொல்லுவோம். சொல்லுங்க. வணக்கம். சரஸ்வதி பேசலையா? என்னன்னா பொருளோடு அவங்க பேசட்டுமா? பொருளோட சொல்லி கொடுக்குறங்கிறது ஒரு பெரிய இது. அண்ணன் மூலமா, அந்த அண்ணன் சொல்றது மூலமா பொருள் முதல்ல எங்களுக்கு திருவாசகம், இப்ப பெரிய புராணம், விநாயகர் அகவல், அதாவது நம்ம நாடி ஒரு ஸ்டெப் வச்சா இறைவன் 10-100 அடி வச்சிருவாருமாங்க. அது மாதிரி அவங்க அதுக்கு தேவையான எல்லாத்தையும் அனுப்பிடுவாங்க யூடியூப்ல. அப்புறம் ஏன்னா நம்ம யாரையும் கலெக்ட் பண்றதுங்கிறது சிரமம். அந்த குரூப்ல எல்லாம் போட்டுருவாங்க. போட்டோன்னா அந்த பொருளோட படிக்கிறங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏகனேன்ல பொருள் புரிஞ்சு படிக்கும் போது கண்டிப்பா பொருள் புரியாம படிக்கிறதுக்கும் நிறைய இணைப்பு ஏதோ துண்டிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆர்வத்தோட நல்லா பேசினாங்க. பட் அவங்களோட இணைப்பு கட் ஆயிடுச்சு. வேற யாராவது பேசணும்னா நீங்க எடுத்துக்கலாம். அவங்க திரும்ப ஜாயின் பண்ணுங்க. சரஸ்வதி பேசுறேன். சொல்லுங்க, பேசுங்க. நான் சரஸ்வதி, சொந்த ஊர் வலையப்பட்டி, சென்னையில இருந்து பேசுறேன். இது இன்னைக்கு என் பேத்தி இதுல விநாயகர் அகவல்ல ஃபர்ஸ்ட் அவ தான் அதுல சேர்ந்தா. அவளுக்கு இப்ப 4th பிரைஸ் கிடைச்சிருக்கு, ஜானகி விசாலாட்சின்னு. அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்சு என் பேரை ஜாயின் பண்ணிக்கிட்டேன்.
இப்ப அவ வந்து நீங்க சொன்ன மாதிரி எங்க ஊர்னி வலைப்பட்டுல காணாச்சானா ஊர்னி திறப்பு விழா அதுக்கு போயிருந்தோம். பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி ஊரணி அந்த கோயில்ல அந்த பாட்டு கோலம் போட்டுட்டு இருந்தோம். அவங்க அந்த அந்த ராகத்தோட பாடலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கைத்தட்டினாங்க, பிரைஸ் பண்ணாங்க. அதனால இப்ப கோயிலுக்கு போனாலாம் நல்லா பாடுறான் அந்த ராகத்தோட. அப்புறம் வந்து இந்த இதுல அண்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க நான் கலந்துக்கிட்டப்ப. உங்களுக்கு இதுல பிடிச்ச வரி எதுன்னு கேட்டாங்க. வித்தக விநாயக விரைகடல் சரணே அதுன்னு சொன்னேன். அது சாதாரணமா தெரியும் பாக்குறதுக்கு எல்லா பாட்டுலயும் வருது சரணேன்றது. எனக்கு என்னன்னா அந்த அகவல் படிச்சுட்டு இருக்கப்ப அவ்வளோவே அர்த்தத்தையும் சேர்த்து நம்ம படிச்சு இதெல்லாம் எப்ப நமக்கு வாங்க போறோம். அவ்வை தாய் தவ வாழ்க்கையில இருக்காங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில இருக்கோம், இதெல்லாம் எப்ப நமக்கு கிடைக்க போகுது இப்படியேதான் நினைச்சு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் படிக்கிறப்ப வித்தக விநாயகர் விரைகடல் சரணே படிக்கிறப்ப மனசு சொன்னிச்சு, சட்டுன்னு பிடிச்சுக்கோ அந்த பாதத்தை, இருக பிடிச்சுக்கோ, அது போதும் உனக்கு. அப்ப இதை விட நமக்கு ஒண்ணுமே தேவையில்லை அப்படின்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. அப்ப அது நினைச்ச உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. இப்படியேதான் ஒரு நாள் ஊனி படிக்கிறப்ப அது தோணும், சில டைம்ஸ் அது தோணாது, அழுதுருவே. சில டைம்ஸ் சாதாரணமா அண்ணன் கேட்டப்ப எனக்கு அப்படியே கலங்கிடுச்சு சொன்னப்ப. அதனால சட்டுன்னு எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு சொன்னேன். இப்ப காலையில எழுந்திருச்சு என்ன பண்றேன்னா, உன் பாதத்தை இருக பிடிச்சுக்கிட்டேன், என்னன்னாலும் விட மாட்டேன், நீனு விட்டுறாது என்ன. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கையை மட்டும் என்னைக்கும் கொடு. ஏதாவது சோதனை வேணான்னு விட்டுறக்கூடாது. நான் அந்த நம்பிக்கை என்னைக்கும் கொடு விநாயக பெருமானே. என்னுடைய எண்ணம் எல்லாம் எண்ணும் எண்ணம் சொல்லும் சொல் செய்யும் செயல் எல்லாத்துலேயும் எல்லாம் தாங்களே, அதன் பலன்கள் அனைத்தும் தாங்களுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வாழ்நாளை தொடங்குறேன். அது நிச்சயமா நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. அதை தந்தது இந்த விநாயகர் அகவல் பாட்டு. அதுக்கு ரொம்ப அந்த அந்த டீம் எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்குமே புரியுது. கண்டிப்பா உங்களோட வார்த்தைகள் எல்லாருக்குமே ரொம்பவே புரியப்படுகிறது. அது உண்மையிலே அந்த வித்தக விநாயகா விரைகடல் சரணே அவ்வை பாட்டியார் தனக்கு எல்லாம் வேணும்னே கேட்கல, இத படிக்கிறவங்களுக்கு எல்லாம் இது எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அகவலே அன்னைக்கு பாடியிருக்காங்க விநாயகர் அவ்வை பாட்டி. ரொம்ப புரியல. சோ அந்த பாட்டு பாட பெற்றதே ஔவையாருக்கு தெரியும், அத்தனையும் தெரிஞ்சவங்க சோ அவங்க அந்த முக்தி நிலையிலதான் இருக்காங்க. சோ நம்ம இதை எடுத்து படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இது எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுதான் அன்னைக்கு ஔவையாரோட வாக்கு சோ அதைதான் நம்ம எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சா, எனக்கு யோகம் கிடைச்சிருச்சா, அதெல்லாம் அடுத்தது. நீங்க சொன்ன மாதிரி முதல் படி அவரோட கடல்களை நம்ம இருக்க பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும், அடுத்தது எல்லா நிலையும் அவர் கொடுப்பார். ரொம்ப அற்புதம், ரொம்ப அழகா ஷேர் பண்ணீங்க. அதனால அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது இந்த பாடல் படிச்சதுனாலதான். நன்றி. வாய்ப்பா நீங்க கண்டிப்பா கண்டிப்பா விநாயகர் நிச்சயமா பாதையை கடந்துருவோம். எப்படிப்பட்ட பாதையும் நம்மள கூட்டிட்டு போயிருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா. இதை தந்த டீம் அண்ணனுக்கு டீமுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி நன்றி. அடுத்து கே ராஜேஸ்வரி. அண்ணே இவங்க விஜயான்னு ஒருத்தங்க பாதி பேசின போது கட் ஆயிடுச்சு. அவங்க திரும்ப வரேன் மெசேஜ் போட்டாங்க. பேசுறதுக்கு அடுத்தது ராஜேஸ்வரி. ஆமா, அதுக்கு அடுத்தது ராஜேஸ்வரி. திருச்சிற்றம்பலம். அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அடுத்தது இங்க ரொம்ப சிறப்பா மீனிங்கோட சொல்லித்தரது ஒண்ணு. அப்புறம் ஒரு குடும்பத்துல ஒரு பெண் படிச்சா அந்த குடும்பமே படிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ஏகநனேன் அந்த குடும்பத்துல உன்னை சொல்லி கொடுத்தா பல குடும்பங்களை சென்றடையுது. இந்த விநாயகர்கள் ரொம்ப பிரபலமா, அதாவது இப்ப நான் படிச்சா என் பேரனுக்கு சொல்லி கொடுத்தா, எங்க செட்டியார்ட்ட ஒப்பிக்கும் போது அவங்க படிக்காதவங்களே அவங்களுக்கே மனப்பாடம் ஆயிடுச்சு, நாங்க நீ ஒப்பிக்கிறதுக்குள்ளார அந்த மாதிரி. அப்ப ஒரு நாள் மகளிர் சங்கத்துல பேசல, இது மாதிரி ஏகநனேகத்துல இது மாதிரி நடக்குது. அதாவது இந்த குரூப்ல சேரல அவங்க, பட் அந்த குரூப் பூரா படிக்கிறாங்க. சோ இந்த குரூப்பை தாண்டியும் நிறைய இதுக்கு அந்த விநாயகர்கள் படி இப்ப படிச்சிருந்தாலுமே இந்த ஏகநனையில படிச்சதுக்கு அப்புறம் மனப்பாடமா நல்லா வந்துருது. அந்த தும்பிக்கை நம்மள தழுவி இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். எப்பயுமே காலையில எந்திரிச்ச உடனேவும் அந்த தொடர் சங்கிலியா அது எல்லாருக்கும் போய் அடைஞ்சிருக்கு. அந்த பொருள் கேட்கும் போது எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குனாங்க. நான் ஏகநனை இல்லாத மாதிரி பல மாதிரி அனுப்பி இருந்தாங்கன்னு, அதனால அந்த அர்த்தத்தோட படிச்சது
ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நன்றி அண்ணன் ஒரு நன்றி குட்டியா வச்சு கடவுள் அத்தனை பேருக்கும் உதவி இருக்கிறாரு. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி அதை எப்படி மகிழ்ச்சி நன்றி மகிழ்ச்சி நன்றி நேரம் கருதி நம்ம நன்றி வந்து நன்றி. சுருக்கிக்க நம்ம வேண்டியது இன்னும் இருக்கு. மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். ஆமா, ராஜேஸ்வரி இப்ப சுருக்கமா அடுத்து அவங்க ராஜேஸ்வரி அடுத்து அவங்க நமக்கு பணியாற்றிய நமக்கு நிறைய கடைசியா அந்த ரிலே ரேஸ்ம்பாங்க, அந்த ரிலே ரேஸ்ல கடைசியா நமக்கு வந்து பண்ண தெய்வநாயகம் வந்து அவங்க அடுத்து பேசணும். அவங்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த போதும் பேசாம இருந்தாங்க. அவங்களை அடுத்து பேச கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப ஜியோமின்னு இணைஞ்சிருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல. அவங்க ருத்ரசிபேதான்னு தெரியல. பாப்போம். ஜியோமின்னு இணைஞ்சிருக்கிறது யாரு? ராஜேஸ்வரி நீங்க தொடரலாம். நீங்க தொடரலாம் ராஜேஸ்வரி. வணக்கம். ஏகன் அநேகன் குடும்பத்திற்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த 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 பயணத்தை நானும் ஒரு பங்கெடுத்துக்கிட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முன்னாடி நிறைய பேர் என்னை விட வயசுல மூத்தவங்க, எல்லாருமே வயசுல மூத்தவங்க, ரொம்ப அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். என்னோட டாக்டர் தான் ஃபர்ஸ்ட் நான் என்ரோல் பண்ணேன். அதுக்கப்புறம் அது மேல இருக்கிற ஆர்வம், அதை கத்துக்கணுங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட், அவளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுல இருந்து நானும் அதுல என்ரோல் பண்ணிக்கிட்டேன். என்னோட பங்களிப்பும் அதுல இருக்கணும் அப்படின்னு நானும் அதுல நான் என்ரோல் பண்ணிக்கிட்டேன். வச்சதுல இருந்து நான் என்னுடைய லைஃப்ல நிறைய வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன். அந்த வாய்ப்பை வந்து கொடுத்ததுக்கு, இந்த காம்படிஷன் வச்சதுக்கு ஐயா பெரியமுத்துராமன் ஐயா அண்ட் டீம், இது வந்து நான் டீமா எல்லாரையுமே சொல்லிடுறேன். வடிவம்பாள் மேம், சுந்தரி தில்லை மேம், எல்லாருமே எனக்கு ஜட்ஜஸா வந்தவங்க, பின்னாடி பார்ட்டிசிபேட் பண்ணவங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த குரூப்ல கரெக்டா அப்டேட் பண்ணவங்க. ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு டைம் ஜோன்ல இருக்கீங்க. நம்ம பர்சனலா இருந்தாலே நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுவோங்கிறத யோசிச்சே நமக்கு டைம் போயிடும். அதுல இவ்வளவு வேற டைம் ஜோன்ல நீங்க அதை யோசிச்சு சொன்னது வந்து, யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் அதை ஐயா கிட்டே ஒரு தடவை நான் தெரிவிச்சிருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப நல்லா கிளீனா நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஈவெண்ட்டை. இந்த ஈவெண்ட் நல்லா கிராண்ட் சக்சஸாவும் ரொம்ப நல்லா இன்னைக்கு வந்து சொர்க்கேட்டான் பிள்ளையாருன்னு காரைக்குடியில இருக்கிற வேளங்குடியில இருக்கிற அந்த கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் இன்னைக்கு காலையில எழுந்த உடனே நாங்க அதுதான் பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு விசேஷமான ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல இந்த ஈவெண்ட்டை வச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐயாவுடைய பிளஸ் அதோட ஐயாவுடைய பிறந்த நாள் அவருக்கு இன்னைக்கு ஒரு பர்த்டே கிஃப்டா நம்ம எல்லாருமே வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய சக்சஸ நம்ம அவருக்கு கொடுக்குறோங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல வின் பண்ணவங்க வின் பண்ணாதவங்கன்னு இல்லை, இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே நிச்சயமா அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு, எனக்கு ரொம்ப கோர்வையா பேச தெரியல, இருந்தாலும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நிச்சயம் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும். அதை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாரும் வயசுல மூத்தவங்க எல்லாரையும் சந்திச்சது, பெரிய பெரிய ஆதீனங்கள், நமக்கு தெரியாத நிறைய சான்றோர்கள் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர். அவங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த சக்சஸ், பெரிய கிராண்ட் சக்சஸா இந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா சூப்பரா நடந்திருக்கு. மேலும் இந்த குழுவுல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கு கடவுள் என்ன சந்தர்ப்பம் கொடுக்கிறாரோ அதை ஏத்து நடந்துக்கிறதுக்கு ரொம்ப விருப்பமா இருக்கேன். ரொம்ப நன்றி. நானும் என் பொண்ணும் ரொம்ப அந்த நன்றியை எல்லாருக்கும் சமர்ப்பித்துக்கு. மிக்க நன்றிமா. அடுத்த தெய்வநாயகம். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்ப எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் வந்துகிட்டு இருக்கோம். இப்ப பரிசு பெற்றவர்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் வந்திருக்கோம். அந்த சர்டிபிகேட் எல்லாம் வந்து அதுக்கு டிசைன் பண்ணது வந்து சக்திவேல்ன்ட்டு அவங்க இணைய சொல்லியிருந்தேன். அவங்க இணையல. சக்திவேல் நீங்க இருக்கீங்களா? நான் அந்த நேரம் நான் கவனிக்கல. சக்திவேல் தான் நமக்கு இந்த டிசைன் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அத வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை வந்து ஒரு டெக்னாலஜி வைஸ், அதாவது இது ஒரு ரிலே ரேஸ் தான். ரிலே ரேஸ்ல வந்து எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நடுவுல வர்றவங்க கொஞ்சம் சொதப்பிட்டாலும் கடைசியில வர்றவங்க வேகமா ஓடி போய் அந்த வெற்றி கோட்டை தாண்டிட்டா எப்படி அந்த டீமுக்கு பிரைஸ் கிடைக்குமோ, அது மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்க திட்டமிடல. அது உண்மையை நான் சொல்றேன். நாங்க திட்டமிடல. நாங்க வந்து ஆழம் தெரியாம காலை வச்சிருவோம். அதுக்கப்புறம் அது ஏதோ யாரோ ஒருத்தர் அவர் அனுப்புவாரு, அது பாட்டு நடந்துரும். அது மாதிரி இந்த சர்டிபிகேட்டுக்கு வந்து எங்களுக்கு அவர் விநாயக பெருமான் அனுப்பிச்ச ஆள் தான் தெய்வநாயகம். அவங்க வந்து ஸ்டேட் பேங்க்ல ஒரு ஐடி டிவிஷன்ல ஒரு ஹெட்டா இருந்திருக்காங்க.
அவங்க வந்து இதை எப்படி பண்ண போறோம்னு கூட நான் ரொம்ப யோசிக்காத நேரத்துல நான் பண்ணித்தரேன்ட்டு வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க. 2 வார்த்தைகள் நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. இதுல வந்து முதல்ல ஒரு 6 மாசமா நடந்த போட்டிக்கு கிளைமாக்ஸ் தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சர்டிபிகேட் 1000 பேருக்கும் பேரை அடிச்சு ஒவ்வொன்றா அடிக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும். அப்போ அதுக்கு சில கம்ப்யூட்டர் உதவி மூலம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறோம். இனி இப்ப நேற்றைக்கு வந்து பிரைஸ் வின்னருக்கும் அனுப்பியாச்சு. இனி நாளையில இருந்து பாக்கி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு ரவுண்டு ABCDன்னு அனுப்பிட்டே இருக்கிறோம். அது நல்ல ஒரு டைம் கன்சியூமிங் ஜாப். அதை வந்து சொன்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. கூட ஏன்னா எனக்கு கம்ப்யூட்டர்ல வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால முடியுங்கிற நம்பிக்கை வந்து முதல்ல இருந்தே இருந்துச்சு. அதுக்கு ஐயா வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட். நான் நேர காலம் தெரியாம கூப்பிடுவேன். அப்போ சரி அப்படி போட்டோம் இப்படி போட்டோம்னு சொல்லி நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுத்தாங்க. எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா தான் நான் இதை கருதுவேன். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி நன்றி. உண்மையை சொல்லணும்னா அதாவது அந்த வேலை வந்து அது எப்படி செய்ய போறோம்ங்கிற ஒரு மலப்பு கூட தெரியறதுக்கு முன்னாடியே அது உண்மையிலே ஒரு பெரிய வேலை. அது அந்த விநாயகர் இது எல்லாமே வந்து இது என்னுடைய செயல் இல்லை. நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றுவித்த அம்மை என கருளியவாறு யார் பெறுவாரா சோவைங்கிறது தான் உண்மையான வார்த்தை. எல்லாமே அந்த இறைவன் திட்டமிட்டதுதான். நம்மை ஒரு கருவியாக்கி இருக்காரு. இது ஒரு டீம் ஒர்க். இந்த டீம் ஒர்க்ல எனக்கு 4 பேரை ஒண்ணு சேர்க்கிற பணியை கொடுத்திருக்காரு. இந்த பணியில் இணைந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதுல நீங்க கடைசியா அந்த ரிலே ரேஸ்ல பண்ற காரியத்தை நீங்க வந்து பண்ணி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு நன்றிகள் ஐயா. நன்றி. தொடருங்க வடிவம்பால். நன்றி. வேற யாருக்காவது உங்களுக்கு இப்ப பேசணும்னு இருக்கா? யாராவது இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் மட்டும் எடுத்துக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு அற்புதமான நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கிறது வந்துட்டு. ஏன்னா இது வந்து ஒரு மாசமும் ஒரு நாள் நம்ம வீட்டு ஒரு விசேஷம் வந்து ஒரு நாள் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு பிளான் பண்ணுவோம், எவ்வளவு எடுத்து வைப்போம், எவ்வளவு பண்ணுவோம் வந்துட்டு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரை ஒண்ணு சேர்த்து, அதுவும் நம்ம வந்து நேரடியாலாம் பண்ண முடியாது, ஜூம்ல கனெக்ட் ஆகணும். இதுல வந்து அவ்வளவு பின்னாடி இருக்கிற வேலைகள் வந்து அவ்வளவு பெரிய பெரிய வேலைகள். கண்டிப்பா அது கடவுளோட அருளால் மட்டுமே தான் செய்ய முடியும். அதுக்கு அண்ணனை வந்து கடவுள் வந்து வச்சிருக்காரு வந்துட்டு முதல் ஆளாக வந்துட்டு. அதை தொடர்ந்து இத்தனை பேர் அதுல பங்கு பெற்றவர்களுக்கும் அதனோட இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களையும் வந்து சார்ந்த அனைவரையும் வந்துட்டு அதனோட பலன் வந்துட்டு. சோ வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். இல்ல இனி வரும் காலங்கள்ல வந்துட்டு உங்களால நீங்க ஒருதல எக்ஸ்பர்டைஸா இருக்கீங்க, என்னால உதவி பண்ண முடியும் அப்படின்னாலும் நீங்க அண்ணனை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க வந்துட்டு. சோ ஏதாவது ஒரு நம்ம சொன்ன மாதிரி ஒரு அணில் பிள்ளை மாதிரி நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன இதா நம்ம மூவ் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு குழுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் போது வந்துட்டு அது ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்கும். இதே விநாயகர் அகவல்ல நமக்கு வந்து இதுதான் ஔவையார் பாட்டி என்ன சொல்லுவாங்க, இவ்வளவு ஞானத்தை கூட யோகத்தை கூடன்னு அத்தனையும் கேட்டதுக்கு அப்புறமா அடியார்கள் குழுவுல என்னைய கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு குழுவுல இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் வந்துட்டு. சோ அதுவும் ஒரு நோக்கத்தோட, ஒரு இறைவனை மட்டுமே இறைவன் பாதத்தை பற்றக்கூடிய நோக்கத்தோட வந்து இயங்கிக் கொண்டிருக்கும் குழுக்கள்ல வந்துட்டு நீங்க உங்களை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற வந்துட்டு அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுவும் நம்ம இந்த விநாயகர் அகவல்ல இருந்தே கற்றுக்கொண்டிருக்கிறோம் வந்துட்டு. சோ அன்னைக்கு கூட அப்படித்தான் இந்த குழுல இணைந்து நாங்க எல்லாரும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு வேற யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். கோமதி அம்மா பேச வாய்ப்பு வேணும்னு கேட்டாங்க. இப்ப இணைஞ்சிருக்காங்க, ஆனா பேசாம இருக்காங்க. கோமதி அம்மா வணக்கம் ஐயா. சிவாய நம்ம கேக்குதா? கேக்குது, பேசுங்க. உங்களை பேசுறதுக்கு யாராவது இருந்தா பேசுங்கன்னு சொல்றாங்க, நீங்க பேசாம இருக்கீங்க. நீங்க 6ஆம் திருமுறை கொடுத்துருக்கீங்களா? அதான் பேசாம இருந்தேன். சிவாய நம்ம முதல்ல அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். உடனடா நீளாயும் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ எல்லா வல்ல இறையருளும் குருவர்களும் துணையாக இருக்கணும்னு முதல்ல உங்களை வாழ்த்துக்கிறேன். எல்லா வல்ல இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி. அருமையான ஒரு யோக நூல், ஒரு சாத்திர நூல், தோத்திர நூல். இதுல ஒவ்வொரு ஆளையும் உள்ள இணைச்சு அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு விளக்குல உள்ள இருக்கக்கூடிய அந்த விளக்கு அதை குன்றின் மேல் இட்ட விளக்காக கொண்டு வந்த பெருமை உங்களை சேரும். அப்படி உயர்வான ஒரு நிலையில அத்தனை பேரையும் இணைச்சிங்க. நான் கூட நீங்க தமிழ்நாட்டுல எங்கேயோதான் இருக்கீங்கன்னு நினைச்சேன். கனடால இருந்து இங்க இருக்க எல்லாரையும் இணைச்சு தமிழ்ல இவ்வளவு ஈடுபாடோடு
அந்த ஔவையார் மீது கொண்ட இதோட நீங்க நடத்தின அது ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியா இருந்தது. கேட்கறதுக்கும் எல்லா பிள்ளைகள் பாடினதும் பிள்ளைகள் வாயால கேட்கறது, சித்தாந்த கருத்துக்கள், யோக சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் மேல அந்த சேலம் ஐயா அந்த விளக்க உரை கொடுத்தது, எப்படி நம்முடைய உள்நோக்கிய பயணமா இருக்கணும், அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. இத்தனை பேரையும் இணைச்சு இவ்வளவு பெரிய ஒரு டீம் ஒர்க் பண்ணின உங்களுக்கு எல்லா வல்ல இறையர்களும் குருவர்களும் துணையாக இருக்க வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கிறேன் ஐயா. இன்னும் மேலும் மேலும் பல நிகழ்ச்சிகள் நடக்கணும். அந்த பிள்ளைகளையும் அந்த நம்ம இந்து சமயம் கீழ் நோக்கி போகாம அதை தூக்கி நம்ம நிறுத்தணும். இந்து சமயத்தை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை செய்திருக்க உங்களுக்கும் உங்களை டீம்ல எல்லாரும் பயணிச்சவங்களுக்கு அந்த நடுவர் பெருமக்களுக்கு எல்லாம் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா எப்படி பாடினாலும் என்ன செய்யாதாலும் கோவப்படாம அவங்கள ஊக்குவிச்சு பரிசு கிடைக்கோ கிடைக்கலையோ, ஆனா அதை அவ்வளவு தூரம் கொண்டு போனாங்க. நல்ல நடுவராக இருந்து செயல்பட்டாங்க. யார்கிட்டையும் அவங்களுடைய பிரச்சனை அருமையா சொன்னீங்கம்மா, நல்லா பண்ணீங்கம்மா அப்படின்னு பெருமையா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பல நிகழ்ச்சிகளை நம்ம கலந்துட்டோம். ஆனா இது ஒரு மனசுக்கு சந்தோஷத்தையும் ஆத்மாவுக்கு ஒரு உத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வா இருந்தது. இது மேலும் மேலும் தொடரணும். இன்னும் சைவத்தை நீங்க நிலைநாட்டணும். அதற்கு இறையருள் குருவாளர் துணையா இருக்கணும். இந்த பிரார்த்தனையை பண்ணி உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். நிறைவுற்றிருக்கிறது. நாம் இப்ப அடுத்து வாழ்த்துறை. அவங்க வர்றதுக்கு முன்னாடி உமா இணைஞ்சிருக்காங்க. நடுவராக இருந்த உமா தேவி மெய்யப்பன், அவங்க பேசலாம். உமா தேவி மெய்யப்பன். நன்றி அண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிறைவு பெற்ற விநாயகர் அகவல் போட்டியில் பங்கேற்ற அத்துணை சிறுவர் சிறுமியர்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த போட்டியில வந்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து ஒரு 4 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு அம்மா வரைக்கும் இந்த போட்டிக்காக பயிற்சிகள் மேற்கொண்டு அதனுடைய பொருளும் உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கொண்டாங்க. இதனால அந்த கற்றுக்கொண்டதுனால இது வந்து அவர்களுடைய வாழ்வில் இறை சிந்தனைக்கு ஒரு வித்தாக அமைய பெற்றது அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த நிகழ்வுல வந்து பல்வேறு வழிமுறைகளுக்கு திட்டமிட்டு அதை செவ்வனே செய்ததுடன் அதற்கான பொறுப்பாளர்களை வந்து திறனாய்ந்து நியமித்து அதனை சிறந்த வகையில் செயல்படுத்தி அமைத்து கொடுத்த அண்ணன் திரு பெரிமுத்துராமன் அவர்களுக்கு நன்றிகள். அவர்களுடைய முயற்சிகள் போற்றுதலுக்குரியது. இதுல வந்து ஒரு அங்கமாக என்னையும் இதுல சேர்த்து கொண்டதுக்கு அண்ணனுக்கு மிக்க நன்றிகள். இதனால் இவன் கண் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு அந்த திருக்குறளை வந்து இந்த தருணத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். மேலும் அண்ணன் அவர்கள் வந்து இந்த வகையான இறைப்பணிக்கு அண்ணனுடைய இறைப்பணிக்கு உறுதுணையாக உள்ள ஆட்சி அவருடைய துணைவியார் அழகம்மை ஆட்சிக்கும் அவங்க வந்து எப்படின்னா தன் துயர் காணா தகைசால் பூங்குடியாக இருக்கிறவங்க, அவங்களுக்கும் நன்றிகள். ஏகன் அநேகன் தவக்குழுவின் செயல்பாடுகள் வந்து சுமார் 5 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி பல நாடுகளில் பல்கி பரவி உள்ளது. இந்த குழுவுல ஒரு ஒருங்கிணைப்பாளராக நான் இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அனைத்து குழு உறுப்பினர்களுக்கும் நன்றிகள். நன்றி அண்ணா, வாய்ப்புக்கு நன்றி.